Audible? Okay, perfect. Let us just wait for 2 minutes. We'll start sharply at 7:40. Okay, we'll just wait for a few more people to join in. If they don't, we'll start at 7:40 straight away. Yes, am I clear? Done. Okay, I think we'll start. Enough waiting. So last class, we saw the different methods to classify cost. Just to remind you people a little, by nature or element where we can segregate it into material cost, employee cost and other expenses. By functions, we saw we can segregate it into direct material, direct employee and direct expenses. And of course, three other classifications are with respect to overheads. Based on the respective departments, we'll club all the expenses that are there in that particular department into manufacturing overhead, admin overhead and selling and distribution overhead. Then next comes controllability. Whatever costs are controllable, I'll classify them as controllable costs, and whatever costs are non-controllable, அது எல்லாத்தையுமே நான் என்னன்னு classify பண்ணிடுவேன், non-controllable. என்னால கட்டுக்குள்ள கொண்டு வர முடியாத cost எல்லாமே non-controllable cost. கரெக்டா? Next, by normality, whatever is a normal cost, usual course of businessல நான் incur பண்ற எல்லா காஸ்ட்டுமே normal cost அப்படின்னு நான் சொல்லுவேன். இதெல்லாம் எனக்கு routine course of business for my டே டு டே ஆக்டிவிட்டீஸ் நான் எதெல்லாம் இன்கர் பண்ணாதான் என்னால் பிஸ்னஸ் நடத்த முடியும் அப்படிங்கிற ஒரு காஸ்ட் இருந்துச்சுன்னா அது நார்மல் காஸ்ட். வாட் எவர் கம்ஸ் ஆஸ் அ ஒன் டைம் காஸ்ட், நான் எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டேன், திடீர்னு ஒரு காஸ்ட் வருதுன்னா தட் பிகம்ஸ் அன் அப்நார்மல் காஸ்ட். ஆர் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமாக இன்கர் பண்ணேன்னா அதுவுமே அப்நார்மல் காஸ்ட் தான். ஓகேவா? ஸோ தட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு நார்மாலிட்டி. லாஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு வேரியபிலிட்டி ஆர் பிஹேவியர். அதில் தான் ஃபிக்ஸட் காஸ்ட்னா என்ன, வேரியபிள் காஸ்ட்னா என்ன, செமி வேரியபிள் காஸ்ட்னா என்னன்னு we saw with examples. Now today we are going to cover the 5 methods. 5 method இருக்கு to segregate semi variable cost into variable and fixed components. So அந்த 5 method தான் நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். Okay. First is graphical method. Yes. So graphical method na என்ன, graphical methodல ஒரு graph எடுத்துப்போம். Graph எடுத்துட்டு semi variable cost ஒரு லைனா போட்டுப்போம். So that's what they have drawn here. At 1 unit cost is 2 rupees. At 2 units cost is 3 rupees. At 3 units cost is 4 rupees. At 4 units cost is 5 rupees. Correcta? They have plotted it on a single line. ஆனா ஏன் சார் இப்போ இது வேரியபிள் காஸ்ட் மாதிரி தானே இருக்கு அப்படின்னு கேட்பீங்க. ஆனா ஃபார் எக்ஸாம்பிள் 1 யூனிட்டுக்கு எவ்வளோ ருபீஸ்னு போட்டிருக்காங்க, அப்போ 2 யூனிட்ஸ்க்கு எவ்வளோ ஆயிருக்கணும் வேரியபிள் காஸ்டா இருந்தா, ஆனா எவ்வளோ தான் இருக்கு, 3 rupees தான் இருக்கு. கரெக்டா? So this means that this is not a perfect variable cost. There is a variable component also, but it is not fully variable. Yes or no? Full-ஆவே variable கிடையாது. இப்போ நான் என்ன பண்ணுவேன்,
அடுத்து இதில் எனக்கு ஃபிக்ஸட் காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு நான் தெரிஞ்சுப்பேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் இன் ஈச் யூனிட் 1 rupee is ஃபிக்ஸட் காஸ்ட்னு வச்சுக்கோயேன். ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட் மாறவே மாறாது. ஐ வில் ட்ரா அ ஸ்ட்ரெயிட் லைன் தட் திஸ் இஸ் மை ஃபிக்ஸட் காஸ்ட் லைன். இப்போ இந்த 3 rupees இருக்கா, இங்கே என்ன இருக்கு, 2 rupees இருக்கா. So here at 1 unit there is no variable cost, correct? Sorry, at 1 unit there is no variable cost because total cost is equal to fixed cost of 2 rupees. At 2 units I am incurring 1 rupee variable cost. எப்படி சார், டோட்டலா 3 ரூபாய், அதில் 2 ரூபாய் ஃபிக்ஸட்னா 1 ரூபாய் வேரியபிள். ஸோ இது 1 ரூபாய். நெக்ஸ்ட் at 2 units, at 3 units 2 ரூபாய் ஃபிக்ஸடு, இங்கே எவ்வளோ போயிடுது, 4 ரூபாய் போயிடுது. ஸோ 4 minus 2, 2 rupees is my variable cost. ஸோ கிராஃபிக்கல் மெத்தடில் 2 லைனுக்கும் நடுவில் இருக்கிற கேப்பை டிஃப்ரென்ஸாக கால்குலேட் பண்ணி இதுதான் வேரியபிள் காஸ்ட் அப்படின்னு நான் கால்குலேட் பண்ணுவேன். இதுக்கு கிராஃபிக்கல் மெத்தட் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஐ ஷுட் நோ வாட் இஸ் த ஃபிக்ஸட் காஸ்ட். ஃபிக்ஸட் காஸ்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் என்னால் கிராஃபிக்கல் மெத்தட் யூஸ் பண்ண முடியும். எஸ், ஆர் வி கிளியர்? ஸோ இது உங்களுக்கு எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க பிகாஸ் உங்களுக்கு எக்ஸாமில் கிராஃப் ஷீட்ஸ் தான் கிடைக்காது. 99% unless institute wants to test whether you've read the first chapter, வேணும்னே கிராஃப் பேப்பர் கொடுத்து போட சொன்னால் சொல்லலாமே தவிர மித்தபடி திஸ் இஸ் நாட் அ ஃப்ரீக்வெண்ட். இது வரைக்கும் கேட்டதே இல்லை. அந்த அளவுக்கு யூனிக்கான கொஸ்டின்னு வச்சுக்கோ. பட் ஒருவேளை கேட்டாலுமே இதில் போடுறதுக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது. கரெக்டாக ஃபிக்ஸட் காஸ்ட் என்னன்னு தெரியும், நம்மளுக்கு கிராஃப் போட தெரியும். செமி வேரியபிள் காஸ்ட் அவனே கொடுத்துருவான். கிராஃப் போட்டுட்டு ரெண்டுத்துக்கு உண்டான டிஃபரன்ஸ் தான் வேரியபிள் காஸ்ட் அப்படின்னு போட்டுட்டு வந்துட வேண்டியதான். ஓகே, next is high-low method. Under this method, difference between total cost at highest and lowest volume is divided by the difference between sales value at the highest and lowest volume. The quotient thus obtained gives us the variable cost in relation to the sales value. So என்ன சொல்ல வராங்க, total cost இருக்கா, total cost எந்தெந்த ரேஞ்சில் கால்குலேட் பண்ணணும், highest and lowest. நான் ஹையஸ்ட்டாக மேனுஃபேக்சர் பண்ணால் எவ்வளோ டோட்டல் காஸ்ட் வரும், நான் இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான யூனிட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணால் எவ்வளோ டோட்டல் காஸ்ட் வரும். ஓகே, இது ரெண்டுத்தையும் நான் கால்குலேட் பண்ணணும். என்னோட நியூமரேட்டர் என்ன இருக்கும், ஹையஸ்ட் காஸ்ட் மைனஸ் லோவஸ்ட் காஸ்ட். ஓகே, இது என்னோட நியூமரேட்டராக இருக்கும். டிவைடட் பை இதே மாதிரியே ஹையஸ்ட் யூனிட்ஸ் நான் மேனுஃபேக்சர் பண்ணால் என்னோட சேல்ஸ் எவ்வளோ, லோவஸ்ட் யூனிட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணால் என்னோட சேல்ஸ் எவ்வளோ. This will be my denominator. This will give me an answer in percentage. இந்த percentage multiply பண்ணோம்னா we will be getting what is the variable cost. Remaining portion is the fixed cost. Okay, so this is how you calculate in high low. இது எல்லாத்துக்குமே நம்ம இப்போ sums போடுறச்சே பார்ப்போம். Okay, we'll solve sums for all these methods. At that time we'll understand. Next is the analytical method. Under this method, an experienced cost accountant tries to judge empirically what proportion of semi-variable cost would be variable and what would be fixed. The degree of variability is ascertained for each item of semi-variable expenses. For example, some semi-variable expenses may vary to the extent of 20%, while the others may vary to the extent of 80%. Although it is difficult to estimate the extent of variability of an expense, this method is easy to apply. Analytical method is pretty simple and straightforward. இதில் எதுவுமே கால்குலேஷனே கிடையாது. நீ ஒரு எக்ஸ்பர்ட்டை என்கேஜ் பண்ணுவ, அந்த எக்ஸ்பர்ட் வருவான், வந்து உன்னோட ஒவ்வொரு செமி வேரியபிள் எக்ஸ்பென்ஸையும் பார்ப்பான். பார்த்துட்டு அவனோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அவனோட ஜட்ஜ்மெண்ட் இதெல்லாம் பேஸ் பண்ணி ரெண்டா 20% ஃபிக்ஸட் 80% வேரியபிள், எலக்ட்ரிசிட்டியா 80% ஃபிக்ஸட் 20% வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஹில் பி கிவிங் யூ ஃபிக்ஸட் நம்பர்ஸ். அந்த நம்பர்ஸை நீ ஃபாலோ பண்ணனா முடிஞ்சு போச்சு. ஓகே, there is no logic to it. அவன் என்ன ஜட்ஜ்மெண்ட்ல சொல்றானோ அதே நம்பரை நீ ஃபாலோ பண்ண வேண்டியது தான், அவ்வளோதான். நெக்ஸ்ட் இஸ் லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டி மெத்தட். Under this method, the variable overhead may be determined by comparing two levels of output with the amount of expense at those levels. So, அங்க என்ன போட்டோம் நம்ம, highest cost minus lowest cost divided by, இங்க என்ன போடுவோம்னா highest output minus lowest output. Number of units ஆல டிவைட் பண்ணுவோம். இதுல எனக்கு என்ன கிடைக்கும், வேரியபிள் காஸ்ட் per யூனிட் கிடைக்கும். அங்க பர்சன்டேஜா கிடைச்சதா, இங்க per யூனிட்டா கிடைக்கும். இந்த per யூனிட்டை நான் நம்பர் ஆஃப் யூனிட்ஸால மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு டோட்டல் வேரியபிள் காஸ்ட் கிடைக்குமா.
அந்த total variable cost total costல இருந்து மைனஸ் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைச்சிரும்? Fixed cost கிடைச்சிரும். That is how this is the difference between high low method and level of activity method. High low methodல நான் sales பேஸ் பண்ணி calculate பண்ணுவேன். level of activity methodல units பேஸ் பண்ணி நான் calculate பண்ணுவேன். total costல multiply பண்ணுவோம். அதான் நம்ம sums போடுறச்சே we'll understand. Last method is called as your least squares method. இதுதான் நான் நீங்க சொன்னேன் இல்லையா line of best fit. So this is a statistical method and is based on finding out the line of best fit. Okay. So இதுதான் நம்ம இன்னைக்கு பேசணும். The method uses linear equation y is equal to mx plus c. M is the variable cost per unit. C is the total fixed cost. Y is the total cost. X is the volume. So basically நீ ஜென்ரலாவே யோசிச்சு பாரு. Total cost is equal to okay. Fixed cost அப்படிங்கிறது ஒவ்வொரு யூனிட்டுக்கும் மாறுமா? மாறாது. Irrespective of how much ever you produce, நீ ரெண்ட் பே பண்ண போறது கான்ஸ்டன்டா தான் இருக்க போகுது. ஸோ நான் டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் எடுத்துட்டுருவேன். இதை தவிர வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட் இன்டூ நம்பர் ஆஃப் யூனிட்ஸ், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன டோட்டலாக வரும்? இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் வாட் வில் ஐ கெட்? டோட்டல் வேரியபிள் காஸ்ட் வருமா? ஆல்ரெடி நான் என்ன எடுத்துட்டேன்? டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் எடுத்துட்டேன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? கரெக்டா? இப்போ இதே ஈக்குவேஷனாக கொடுக்குறாங்க. y is your total cost, m is your number of units, m is your variable cost per unit, x is your number of units, c is your total fixed cost. Okay, these are the 5 different methods that are there to segregate what and what? Fixed cost and variable cost from my total semi-variable cost. Okay, now let us solve the sums that are there. So first question, compute variable and fixed components from the total cost. Okay வா? இதில் என்ன ஒரே ஒரு சேலஞ்சுன்னு நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு இப்போ நம்ம கிளாஸில் சால்வ் பண்ண போகிறோங்கிறதுனால நான் இங்கே என்ன மெத்தட்னு கொடுத்துட்டேன். எக்ஸாமில் they will not give you this. நீ எப்படி கண்டுபிடிக்கலாம்? சேல்ஸ் கொடுத்துருந்தா it is high low method, number of units கொடுத்துருந்தா it is level of activity method, number cost per unit இதெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா it is least squares method. இந்த மாதிரி தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். there is no other option. Yes, are we clear? Super. So now high low method la what did we see? Variable cost percentage is equal to highest cost minus lowest cost divided by highest sales minus lowest sales. Correct? So now tell me what is the sales value? 1,40,000 and correct? What is the cost? 72,000 minus. So this gives me 12,000. So this is nothing but 20%. Correct? Yes or no? Now we have calculated the percentage of variable cost. Yes or no? So variable cost amount is equal to how much you have calculated? 20%. Yes or no? This into 1,40,000. You will not multiply by cost. You will multiply by sales. Okay, va? Sales all will be multiplying. அப்போ மாறிண்டே இருக்குமே சார். That's what I'm going to write. Variable cost at highest level.
is equal to 20% of 1,40,000. எவ்வளோ? 28,000. Variable cost at lowest level 20% of 80,000. எவ்வளோ வரும்? Fixed cost at highest level will be total எவ்வளோ? 72,000. கரெக்டா? Total cost 72,000 தானே? Minus variable cost எவ்வளோ? 28,000. So how much will this be? 44,000. Correcta? Similarly, fixed cost at lowest is equal to 60,000 minus 16,000, which will be, so we have proven that fixed cost will not change. It will remain constant irrespective of how much ever you produce. Yes. எதை பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கிற? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், let us assume you are saying my profit is 20% of சேல்ஸ்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோயேன். அப்போ அந்த 20% எதோட மல்டிப்ளை பண்ணுவேன்? இப்போ நீ எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கீங்க? You have divided by sales, so you should multiply by sales only. So இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ப்ராஃபிட்டுக்கு என்ன ஃபார்முலா? Profit, what do I write as formula? Profit by sales into 100, profit percentage, correct? So இப்போ say let us assume this comes as 10%. இப்போ உனக்கு profit amount வேணும்னு வச்சுக்கோயேன். What will you do? இங்க sales போயிடும், கரெக்டா? So profit is equal to 10 by 100 into, அப்பதானே உனக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அதே மாதிரி தான் அங்கேயும் லாஜிக். யூ ஆர் டிவைடிங் பை வாட்? டிவைடிங் பை சேல்ஸ். ஸோ நீ கண்டுபிடிக்கிற பர்சன்டேஜ் இஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் சேல்ஸ். ஸோ நான் சேல்ஸால் டிவைட் பண்ணுறதுனால இட் இஸ் 20%. வேரியபிள் காஸ்ட் இஸ் 20% ஆஃப் மை சேல்ஸ். வாட் எவர் கம்ஸ் இன் தி டினாமினேட்டர், அதால் தான் நீ மல்டிப்ளை பண்ணும். நியூமரேட்டரால் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வராது. டினாமினேட்டரால் மல்டிப்ளை பண்ணால் தான் ஆன்சர் வரும். ஸோ டினாமினேட்டர் இஸ் சேல்ஸ், அதால் மல்டிப்ளை பண்ணால் தான் எனக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். ஓகே. So variable cost at highest is 28,000. Total cost க்கு என்ன formula பார்த்தோம்? Variable cost plus fixed cost. So இந்த formula பேஸ் பண்ணி total cost எவ்வளோ? 72,000 is equal to variable cost is 28,000 plus fixed cost. இதை வச்சு தான் fixed cost எவ்வளோன்னு calculate பண்ணோம்? 44,000. Similarly, lowest க்கும் நம்ம calculate பண்ணியிருக்கோம். We have proven that irrespective of whatever level of activity you have, அதிகமா பண்றியோ கம்மியா பண்றியோ மீடியமா பண்றியோ, it doesn't matter. Fixed cost will always be fixed. Okay, it will never change. That is what we have understood through this particular sum. Okay, are we clear? Online? Online, any doubts? Okay, done. Now let us go to the next question. Compute variable and fixed components in the total cost using the level of activity method. இது நான் எப்படி calculate, இது நான் எப்படி கண்டுபிடிக்கலாம், இது என்ன மெத்தட்னு சொல்லிட்டு, they've given you production in number of units and they've given you highest capacity and lowest capacity. Even in least squares method they will give you number of units, but அது least squares method இல்ல level of activity method எப்படி கண்டுபிடிப்ப? ஹை லோ ரெண்டுமே கொடுத்துருந்தா அது லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டி மெத்தட். வெறும் ஒரு தடவை கொடுத்துருந்தாங்கன்னா அது லீஸ்ட் ஸ்கொயர்ஸ் மெத்தட். ஓகே, நவ் லெட் அஸ் சால்வ் क्वेश्चन நம்பர் 2. கேட்க நம்பர்ஸ் மட்டும் சொல்லிட்டே வாங்க, அங்கே இடம் இல்லை. I'll write it here. So variable cost per unit is equal to highest cost minus lowest cost divided by highest output minus lowest output. கரெக்டா? இதுதான் நம்ம பார்த்தோம். highest cost எவ்வளோ? 3 lakhs. lowest cost எவ்வளோ?
2,60,000. Highest output எவ்வளோ? 140. Lowest output 100. So this gives me, so that is rupees 1000 per. Yes, are we clear? So now January எவ்வளோ யூனிட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க? 100. 100 into 1000 gives you எவ்வளோ? 1 lakh. Total fixed cost in January total cost minus variable cost 2,60,000 minus 1 lakh. இப்போதான் 1 lakh calculate பண்ணியிருக்கோம். This gives me, I want you guys to do something. இப்போ இதே மாதிரி total variable cost in February calculate பண்ணுங்க. Try to reconcile if fixed cost is matching. Fixed cost மாறக்கூடாதுல்ல, January February அதே அமௌண்ட் தான் வரணும். ஸோ அதே அமௌண்ட் வருதா இல்லையான்னு பாருங்க. Remaining people, have you read it? வருதா? Super. Now let us solve the last question in this chapter. Compute the variable and fixed components in total cost using least squares method. இங்கேயும் ரெண்டு லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்களே சார், எதுக்கு? ஒரு ஈக்குவேஷன் போட்டேன்னு வச்சுக்கோயேன், யூ வில் நாட் பி ஏபிள் டு சால்வ். ஏன்னா ரெண்டு வேரியபிள் இருக்கும், கரெக்டாக? ஒய் எக்ஸ்ன்னு ரெண்டு வேரியபிள் இருக்கும். ஒரே ஈக்குவேஷனில் ரெண்டும் கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியாது. ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கிறச்சே தான் either I can subtract or add and arrive at either of x or y. அதுக்காக தான் ரெண்டு டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் கொடுத்துருக்காங்க. Now question number 3, கரெக்டா? So we saw that the equation is what? Y is equal to mx plus c, correcta? Y is what? Total cost. M is what? Variable cost per unit. X is number of units, correcta? And c is fixed cost. So இதை பேஸ் பண்ணி நீ எனக்கு ஈக்குவேஷன்ல இருந்து நம்பர்ஸ் சொல்லு. டோட்டல் செமி வேரியபிள் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ? இந்த சம் தானே சொல்கிறேன், 1,20,000 is equal to M எவ்வளோ?
they have not given you units, they have given you number of hours. So number of hours use பண்ணிக்கலாம் 150. Sorry, x sorry correct, sorry I'm sorry. M நம்மளுக்கு தெரியாது, we'll have to find out. கரெக்டா வேரியபிள் காஸ்ட் நம்மளுக்கு தெரியாது. x எவ்வளோ கொடுத்துருக்காங்க 150 hours. C தெரியாது, அதுவும் நம்ம கால்குலேட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் சொல்லு. 1,27,500 is equal to m into 200 plus c. கரெக்டா? ஸோ நான் இப்போ இது டீட்டெயில்டாக எழுதணும் அப்படின்னா 150m plus c is equal to 1,20,000. I will call this equation 1. 200m plus c is equal to 1,27,000. I'll call this equation 2. So what should I do now? ரெண்டுத்துலயுமே பிளஸ் சைன் இருக்கு. So 2 minus 1 போடணும். 2 minus 1 implies 200m plus c is equal to 1,27,500. 150m plus c is equal to 1,20,000. இதை நான் எல்லா இடத்துலையுமே மைனஸ் பண்ணணும். கரெக்டா? So now 200 minus 150 எவ்வளோ 50m plus c minus c will get cancelled. Yes, plus 0. 127,500 minus 120 gives you 7,500. Correcta? Now m is equal to how much? Which will be 150 per unit. So variable cost calculate பண்ணிட்டோம். Correcta? Now what we should do? Applying m in 1. Correcta? 1 என்ன எழுதிருக்கோம் 150m plus c is equal to 150 into 150 plus c is equal to 1,20,000. c is equal to minus 1,20,000 minus 150 into 150 எவ்வளோ வரும்? ஆன்சர் சி எவ்வளோ? C is 97,500. Now can you apply the same in equation 2 and check whether it is tallying? அதாவது நம்ம 150 into 150 போட்டிருக்கோம், அதுக்கு பதிலாக 200 into 150 plus c is equal to 127,500. What is c? Is it matching? Yes, super. There are 3 questions that I've given you. This is in addition to whatever we discussed in the last class. Okay va? Last class ஒரு 3 important questions சொன்னேன். கரெக்டா? Financial accounting and cost accounting இருக்கிற difference. Objectives of cost and accounting, cost and management accounting. Third, cost reduction and cost control உண்டான differences. அந்த 3 தவிர இந்த 3 எக்ஸ்ட்ராவா we should cover. Okay, these are the 6 important questions from your chapter number 1. Chapter number 1 ல இன்னொரு small concept இருக்கு. Let us just touch base on that also. This is something that we discussed in detail during our introductory class.
டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் எப்போ யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அதை திருப்பி இங்கே இன்ட்ரடக்ஷனாக கொடுத்துருக்காங்க. பிகாஸ் இதுதான் நம்ம பின்னாடி வர சாப்டர்ஸில் பார்க்க போகிறோம். கரெக்டா? ஸோ மெத்தட்ஸ் ஆஃப் காஸ்டிங், these are the different methods used for different industries. ஓகே, ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு விதமான காஸ்டிங் யூஸ் பண்ணுவோம். எப்போ சார்? whenever my company manufactures units for which I will be determining cost per unit. ஒவ்வொரு அவுட்புட்டுக்கும் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நான் தனித்தனியாக காஸ்ட் கால்குலேட் பண்ணினேன் அப்படின்னு அசியூம் பண்ணால் I'll be using something called as single or output costing. So for each unit of my output நான் தனித்தனியாக காஸ்ட் கால்குலேட் பண்ணுவேன். எஸ், ஆர் வி கிளியர்? செகண்ட் என்ன இருக்கு? பேட்ச் அண்ட் ஜாப் காஸ்டிங். wherever it is not possible, நான் இன்னைக்கு சொன்ன மாதிரி நட்டு போல்ட் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறேன்னு வச்சுக்கோ, யூ வில் பி மேனுஃபேக்சரிங் டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் நட்ஸ் வித்தின் 1 hour. நிறைய மேனுஃபேக்சர் பண்ணுவேன். ஸோ நான் ஒவ்வொரு யூனிட்டாக காஸ்ட் கால்குலேட் பண்ணணும்னு வச்சுக்கோயேன், இட் வில் பி வெரி டீடியஸ் ஃபார் மீ டு டூ இட். ரொம்ப கஷ்டப்படுவேன் நான் ஒவ்வொரு யூனிட்டுக்காக தனித்தனியாக கால்குலேட் பண்ணேன்னா. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், 1000 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணால், சே ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakh rupees அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கலாம், இமேஜினரி சினாரியோ. ஓகே, 1000 யூனிட்டுக்கு என்னால் ஈஸியாக காஸ்ட் கால்குலேட் பண்ண முடியும். கிளப் பண்ணி ஒரு பேட்ச், 1 batch is 1000 units அப்படின்னு நான் காஸ்ட் கால்குலேட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நான் பர் யூனிட் செல்லிங் ப்ரைஸ் ஒருவேளை ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய ரெக்குயர்மெண்ட் வந்தது அப்படின்னா, நான் மேனுஃபேக்சர் பண்ணுறது பேட்சாக மேனுஃபேக்சர் பண்ணுறேன். பட் ஆனால் நான் விற்க போகிறது ஒவ்வொரு யூனிட்டாக தான் விற்க போகிறேன்னு வச்சுக்கோ. அப்போ செல்லிங் ப்ரைஸ் பேட்சுக்கு ஃபிக்ஸ் பண்ணால் ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா? இருக்காது. ஒவ்வொரு யூனிட்டுக்கும் தனித்தனியாக வைக்கணும். கரெக்டாக? அப்போ நான் எப்படி சார் செல்லிங் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது? total cost divided by number of units in the batch will give you cost per unit. ஸோ டோட்டலாக நான் காஸ்ட்டை கால்குலேட் பண்ணுறச்சே பேட்சுக்கு கால்குலேட் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் அதை நான் யூனிட்டுக்கு கால்குலேட் பண்ணி ஐ வில் பி ஃபிக்ஸிங் த செல்லிங் ப்ரைஸ். எந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் சார் இது நடக்கும்? ஐஸ்கிரீம் மேனுஃபேக்சரிங். ஓகே, ஐஸ்கிரீம் மேனுஃபேக்சரிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜினரி சினாரியோ, சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ கடையில் போயிட்டு ஒரு கோன் வாங்குவீங்க. பட் ஆனால் அந்த ஒரு கோன் அவன் எங்கேருந்து எடுத்து தருவான்? ஒரு கார்டன் பாக்ஸ் இருக்கும், அதில் ஒரு 10 கோன் இருக்கும். அந்த 10 கோன்லேருந்து எடுத்து ஒரு கோன் உங்களுக்கு தருவான். இப்போ நீங்கள் கடைக்கெல்லாம் போனீங்கன்னா அந்த கோனை அந்த கார்டன் பாக்ஸ்லேருந்து எடுத்து ஒரே இடத்துல அரேஞ்ச் பண்ணி வச்சிடுறாங்க. பட் ஆனால் அவனுக்கு வரது கார்டன் பாக்ஸில் தான் வரும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அருண் ஐஸ்கிரீம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அருண் கம்பெனி எப்படி இதோட காஸ்ட்டை கால்குலேட் பண்ணுவாங்க? அந்த பாக்ஸுக்கு டோட்டலாக எவ்வளோ காஸ்ட் ஆச்சுன்னு கால்குலேட் பண்ணிவிட்டு, அந்த பாக்ஸில் 10 ஐஸ்கிரீம் இருந்துச்சுன்னா அதை 10ஆல் டிவைட் பண்ணி ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ அப்படின்னு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகே, that is the example for batch costing. job costing நான் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்தேன் இன்னைக்கு? ஷர்ட். கரெக்டா? ஷர்ட் நீ போய் ஒரு டெய்லர் கிட்ட தைக்க கொடுக்குற. யூனிஃபார்மாக எல்லாருக்கும் ஒரே சைஸில் தைச்சு கொடுப்பாங்களா? ஒரு 7 வயசு பையனுக்கும் ஒரு 70 வயசு தாத்தாக்கும் ஒரே சைஸில் தைச்சு கொடுப்பாங்களா? நோ. ஹீல் இண்டிவிஜுவலி டேக் யுவர் மெஷர்மெண்ட்ஸ். உங்களுக்கு டைட்டாக வேணுமா, லூஸாக வேணுமா, என்ன மாதிரி காலர் வேணும், என்ன மாதிரி பட்டன் வேணும், என்ன மாதிரி நெக் வேணும், ஆல் தீஸ் திங்ஸ் ஹீல் ஆஸ்க் யூ. பேஸ்ட் ஆன் யுவர் ரெக்குயர்மெண்ட் ஹீ வில் ஸ்டிச். Yes or no? Not just for shirts, blouse, chudidar, whatever you are going to get it stitched from your tailor, he'll be making it to your custom requirement. உனக்கு என்ன தேவையோ உன் தேவைக்கேற்ப he'll be cutting it, stitching it and giving it to you. Yes or no? இல்லை யூனிஃபார்மாக எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் தைச்சு கொடுக்குறாங்களா? No. கரெக்டா? ஸோ இன் தட் கேஸ் தட் இஸ் கால்ட் ஆஸ் அ ஜாப். ஜாப்னா என்ன சார்? நான் ரா மெட்டீரியல் வாங்கி கொடுத்துருவேன், என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், எப்பைக்குள்ளே பண்ணணும்னு நான் சொல்லிடுவேன், பண்ணி தருது மட்டும் அவன் பண்ணி கொடுப்பான். ஓகே, திஸ் இஸ் கால்ட் அஸ் ஜாப் காஸ்டிங். இது எந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, லெட் அஸ் இமேஜின் அ சினாரியோ. அன்றைக்கும் நான் இதே தான் எக்ஸாம்பிள் சொன்னேன். தீபாவளி டைம். ஓகே, ஸ்வீட்ஸோட டிமாண்ட் அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமா? ஸ்வீட்ஸ் அதிகமாக இருக்கும். எல்லா கம்பெனிலையும் ஃப்ரீயாக ஸ்வீட் பாக்ஸ் தருவாங்க. நிறைய பேர், ஐ மீன் இன்ஃபேக்ட் சவுத் இந்தியாவில் இட் இஸ் நாட் தட் மச் ப்ரிவலண்ட். பட் நார்த் இந்தியாவில் நம்ம எப்படி பர்த்டேக்கு சாக்லேட் கொண்டு போய் கொடுக்குறோமோ அந்த மாதிரி ஸ்வீட் வாங்கி வீட்டுக்கு வந்தால் ஸ்வீட் திணிச்சு விட்ருவாங்க. நம்ம வீட்லேயே நிறைய வீட்டில் பலகாரம்லாம் பண்ணுவாங்க தீபாவளி டைம் அந்த மாதிரினா. கரெக்டாக? ஸோ ஸ்வீட் டிமாண்ட் இஸ் கோயிங் டு பி வெரி ஹை. ஓகே, லெட் அஸ் இமேஜின் ஐ எம் ஹல்திராம்ஸ். ஓகே, I have the capacity to produce 10,000 boxes of Son Papdi every day. But I expect that for Diwali, I am going to have a demand of 15,000 units for each day. ஒரு டேக்கு என்னால் 10,000 தான் மேனுஃபேக்சர் பண்ண முடியும். பட் எனக்கு டிமாண்ட் 15,000 இருக்க போகுதுன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த 5,000த்துக்காக புதுசாக ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணுவேன்னா, will I go for that much big capital expenditure? No. Nobody is a fool. So what he'll do, ஹல்திராம் மாதிரி ஜல்திராம்னு ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோ. ஜல்திராம் கிட்ட போயிட்டு உங்ககிட்ட ஒரு 5,000 ஸ்பேர் கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்னு கேட்பேன்.
இருக்கு அப்படின்னு சொன்னா அப்படின்னா வாட் ஐ வில் டூ இஸ் ஐ வில் கோ அண்ட் சே எனக்கு இந்த இன்க்ரீடியன்ஸ் இந்த ப்ரப்போர்ஷன்ல போடணும். சுகர் 1 கிலோ போட்டா மைதா இவ்வளோ கிலோ போடணும் அந்த மாதிரி. ஸோ பேசிக் ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ ஐ வில் கிவ் ஹிம் வாட் மை ரெசிபி இஸ், என்னோட சோன் பப்டிக்கு என்ன ரெசிபி நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறத அவன்கிட்ட கொடுத்துட்டு எனக்கு இவ்வளோ யூனிட்ஸ் ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் 5 மணிக்குள்ள. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஈச் கம்பெனி வில் ஹேவ் இட்ஸ் ஓன் ஷிஃப்ட் டைமிங்ஸ், எத்தனை மணிக்கு டிஸ்பேச் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஃபிக்ஸடாக வச்சுருப்பாங்க. Haldiram's might be saying that every day at 6 o'clock I will be dispatching for my customers. ஸோ இவன் என்ன சொல்லுவான், ஒரு 4:30-5 மணிக்கு என்னோட ஃபேக்டரிக்கு ஒரு நாளைக்கு 5000 யூனிட் வந்துடணும். This will be my requirement. Okay, let us assume 1 kilo of sown papdi that you buy from Haldiram's is costing you 200 rupees. Do you think Haldiram's-க்கும் அதே 200 rupees ka manufacture பண்ணுவான்? He'll be manufacturing, let us assume, for 120 rupees. Okay, he'll know that Jaldiram can also manufacture for 120. But will Jaldiram be okay for selling at 120? No. He's not running a charitable trust. வர்றவன் எனக்கு நான் வெட்டியா உட்காந்துருக்கேங்கிறதுனால நான் எஃபர்ட் போட்டு மேனுஃபேக்சர் பண்ணி தரேன். அட்லீஸ்ட் ஐ ஷுட், நான் 200 ரூபாய்க்கு விற்கலன்னா கூட ஏதோ கொஞ்சம் அமௌண்ட்டுக்காச்சும் விற்று நான் மார்ஜின் பார்க்கணும்ல. ஸோ ஹில் பி சேயிங் I'll not give you at 120 boss, I can give you at 140. கரெக்டா? ஸோ whenever you go for job costing, you might always incur an additional cost. பட் ஒருவேளை நான் இந்த 140 இன்கர் பண்ணலன்னு வச்சுக்கோயேன், அந்த பாக்கி 5000 இருக்குல்ல, டோட்டல் டிமாண்ட் நான் எவ்வளோ சொன்னேன், 15000 பாக்ஸ் எனக்கு ஒரு நாளைக்கு டிமாண்டுன்னு சொன்னேன். என்னால் எவ்வளோ தான் மேனுஃபேக்சர் பண்ண முடியும், 10000 பாக்ஸ் தான் மேனுஃபேக்சர் பண்ண முடியும். ஒரு பாக்ஸுக்கு எவ்வளோ செல்லிங் ப்ரைஸ்னு சொன்னேன், 10000 பாக்ஸ் விற்றா எனக்கு எவ்வளோ சேல்ஸ் நடக்கும், எஸ் 20 lakhs. 15000 பாக்ஸ் விற்றா 30 lakhs. நான் இந்த 5000 பாக்ஸுக்கு அடிஷ்னலாக எவ்வளோ காஸ்ட் இன்கர் பண்ணுவேன், நானா மேனுஃபேக்சர் பண்ணாலும் 120 இன்கர் பண்ணுவேன். அந்த 120 என்னால் அவாய்டே பண்ண முடியாது. இட் இஸ் அன் அன்கண்ட்ரோலபிள் காஸ்ட். கரெக்டா? நான் ஃப்ரீயாக மேனுஃபேக்சர் பண்ண முடியுமா 5000 at zero cost? Is it possible? No. I will also incur 120 rupees per box. But if I give it outside, I will be incurring 140, 140 ரூபாய் செலவு பண்ணுவேன். ஸோ எனக்கு எக்ஸ்ட்ராவா நான் இந்த ஜாப் பண்றதுனால எனக்கு எவ்வளோ காஸ்ட் இன்கர் ஆகுது, 20 ரூபாய். பாக்கி 120 ரூபாய் எனிவேஸ் நான் இன்கர் பண்ணுவேன். எஸ் ஆர் நோ? ஸோ அடிஷனல் காஸ்ட் எவ்வளோ, 5000 into 20 is giving you 10 lakh, 1 lakh. கரெக்டா? பட் எனக்கு இன்க்ரிமெண்டலாக எவ்வளோ சேல்ஸ் கிடைக்குது, 10 lakh கிடைக்குது. நான் 20 லட்சத்துக்கு பதிலாக 30 லட்சம் விற்பேன். அதுக்காக நான் எவ்வளோ தான் அடிஷ்னலாக காஸ்ட் இன்கர் பண்ணுறேன், 1 லட்சம் ரூபாய் தான். ஸோ நான் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? பண்ணணும். கரெக்ட். ஒருவேளை இது 10 லட்சத்தை விட அதிகமாக இருந்ததுன்னா ஐ வில் நாட் டூ இட். ஓகே, திஸ் இஸ் கால்ட் அஸ் டெசிஷன் மேக்கிங். இதெல்லாம் தான் காஸ்டிங் எதுக்கு டெசிஷன் மேக்கிங் ஹெல்ப் பண்ணும், இதெல்லாம் கால்குலேட் பண்ணி டெசிஷன் மேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, திஸ் இஸ் அ கிளாசிக் எக்ஸாம்பிள் ஆஃப் ஜாப் காஸ்டிங். இந்த 1 லட்சம் ரூபாய் நான் இன்கர் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறது தான் ஜாப் காஸ்டிங். ஆர் வி கிளியர்? எஸ், சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, கான்ட்ராக்ட் காஸ்டிங். கான்ட்ராக்ட் காஸ்டிங் எங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? கான்ட்ராக்ட் எங்கெல்லாம் வரும்? சூப்பர், கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, கான்ட்ராக்ட் காஸ்டிங்க்கு மேஜராக கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் வேலை. ஓகே, அதை தாண்டி எங்கேயுமே வேலை கிடையாது. ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க? ஸோ லெட் அஸ் அஸ்யூம் காசா கிராண்ட் இஸ் பில்டிங் அ லக்ஸரி ப்ராப்பர்ட்டி, 25 ஃப்ளோர், ஒவ்வொரு ஃப்ளோர்லையும் 10 வீடு, 250 வீடு டோட்டலாக. ஓகே, ஈச் ஹவுஸ் லெட் அஸ் அஸ்யூம் இஸ் காஸ்டிங் 1 crore. ஓகே, ஸோ அவங்களுக்கு டோட்டல் ரெவென்யூ எவ்வளோ? தேர் கெட்டிங் 250 ஹவுசஸ். ஐ வில் அஸ்யூம் தட் வெயிட்டட் ஆவரேஜ் இஸ் 1 crore. ஓகேவா? ஏன்னா நீ ஃப்ளோர் ஏற வேல்யூ அதிகமாக இருக்கும், கீழ் ஃப்ளோரில் வேல்யூ கம்மியாக இருக்கும். பிகாஸ் பியாண்ட் ஃப்ளோர் நம்பர் 11th ஃப்ளோரை தாண்டி நீ எவ்வளோ கட்டினாலும் கார்பரேஷனுக்கு எக்ஸ்ட்ராவாக நீ டேக்ஸ் பே பண்ணணும். ஓகே, பிகாஸ் ஆஃப் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் நிறைய இஷ்யூஸ் வரதுனால கார்பரேஷன் ஹஸ் மேண்டேட்டட் 11th ஃப்ளோர் மேலே நீ என்ன கட்டினாலுமே இட் இஸ் a little risky, ஸோ யூ ஷுட் பே அடிஷ்னல் டேக்ஸ். ஸோ வெயிட்டட் ஆவரேஜாக ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு 1 கோடி ரூபாய் அவனுக்கு ரெவென்யூ வருதுன்னு வச்சுக்கலாம்.
ஓகே, ஸோ எனக்கு டோட்டலாக காசா கிராண்டுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து எவ்வளோ ரெவென்யூ? 250 crores is his revenue. Yes or no? Yes. Let us assume whenever you go and book a property, you are paying 20% advance. Okay, சும்மா ஒரு imaginary scenario. So 20 lakhs நீ immediate pay பண்ணிடுவ, கரெக்டா? Out of 1 crore, 1 crore 20% is 20 lakhs. Yes or no? Remaining 80 lakhs அவன் என்ன சொல்றான்? 1 yearல pay பண்ணணும் அப்படின்னு சொல்றான். ஓகே, நீ லோன் போவியோ இல்லை நீ கட்டுறியோ 1 year கழிச்சு நீ பே பண்ணணும். நீ எப்போ சார் ப்ராப்பர்ட்டி ஹேண்ட் ஓவர் பண்ணுவ? 3 years கழிச்சு. Okay, 3 years is the total time that will be taking to construct this property. So you give me now 20%, which is 20 lakhs. 1 year cage, 1 year kulla you can give me 80 lakhs. I will give it to you after 3 years. Okay, this is what he has told you. So avanukku entire revenue, let us assume he is starting this project in 2026. Okay, 2026 லயே எவ்வளவு கொடுப்ப நீ? சும்மா ஒரே ஒரு ஹவுஸ் எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. எவ்வளவு கொடுத்திருப்ப? 2027க்குள்ள நீ எவ்வளவு கொடுக்கணும்? அவன் உனக்கு ப்ராப்பர்ட்டி எப்போ கொடுப்பான்? 2029, கரெக்டா? ஸோ இப்போ யூ டெல் மீ ஆஸ் அ ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் ஸ்டூடெண்ட், அக்கௌண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி எல்லாருமே ஓரளவுக்கு அக்கௌண்ட்ஸ் தெரியும், கரெக்டா? இஸ் இட் லாஜிக்கல் ஃபார் மீ டு ரெக்கக்னைஸ் த என்டையர் 1 crore as revenue in these 2 years itself? Yes or no? 11th we saw one accounting concept called as, ஞாபகம் இருக்கா? 11th அக்கௌண்ட்ஸில் இன்ட்ரடக்ஷன் சாப்டர்லேயே அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் அண்ட் அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ்னு ஒன்று பார்த்துருப்போம். அதில் ப்ரூடன்ஸ், பீரியாடிசிட்டி, கோயிங் கன்சர்ன், லொட்டு லொசுக்கு நிறையா பார்த்துருப்போமா? அதில் பீரியாடிசிட்டின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். பீரியாடிசிட்டினா என்ன? ஸோ அந்தந்த ரெவென்யூவை அந்தந்த டைமுக்கு அக்ரூ ஆனால் மட்டும்தான் நீ ரெக்கக்னைஸ் பண்ணணும். ஜஸ்ட் பிகாஸ் யூ ரிசீவ் த மணி அப் ஃப்ரண்ட் யூ ஆர் நாட் என்டைட்டில் டு கெட் த ரெவென்யூ. ஏன் ரெவென்யூங்கிறது அவன் எதுக்காக உனக்கு கொடுக்குறான்? ஒய் இஸ் கிவிங் யூ திஸ் 1 crore? நீ வீடு கொடுக்கணுங்கிறதுக்காக. நீ வீடே கொடுக்காம 1 crore ரெவென்யூவை ரெக்கக்னைஸ் பண்ணலாமா? கூடாது. இதுக்காக தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, they will be empaneling someone called as a chartered engineer. How you guys are chartered accountants, there are people called as chartered engineers. So these engineers will give them something called as okay. So year on year what they will get completion certificate. இதுல அவன் என்ன கொடுத்திருப்பான்? percentage of completion கொடுத்திருப்பான். ஓகே, இந்த percentage of completion பேஸ் பண்ணி I will be recognizing revenue. Yes or no? So that is called as contract costing. இது ரெவென்யூக்கு மட்டும்தான் அப்ளிகபிளா சார்? நோ, ரெவென்யூக்கு மட்டும் அப்ளிகபிள் கிடையாது. Let us assume there might be a scenario wherein இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட்ஸ்லாம் பண்ணுறாங்கல்ல, இவங்க எல்லாருமே irrespective of how much ever they have completed or not, ப்ராப்பர்ட்டியை முடிக்கலன்னா கூட அவங்களோட வெண்டர்ஸ் இருக்காங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பெயிண்ட் வந்து ஏஷியன் பெயிண்ட் கிட்ட இருந்து பல்காக வாங்குறான்னு வச்சுக்கலாம். ஏஷியன் பெயிண்ட்ஸ் கிட்ட he would have negotiated a very good credit term. நீ எனக்கு சப்ளை பண்ணுறியா, 1 வருஷம் கழிச்சு தான் உனக்கு பேமெண்ட் பண்ணுவேன், ஐ நீட் 1 year credit term அப்படின்னு நெகோஷியேட் பண்ணி வச்சிருப்பான். ஏன்னா இண்டஸ்ட்ரியே அந்த மாதிரி தான். தேர் மைட் பி டிலேஸ் இன் ப்ராஜெக்ட்ஸ், ஃபண்ட் ஃப்ளோ ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம், ஃபண்ட் எனக்கு ஒழுங்காக வராமல் இருக்கலாம். நிறைய பேர் இப்போ 80 lakhs அடுத்த வருஷம் பே பண்ணணும்னு சொல்லியிருக்கான். 250 வீடுக்காரனும் 80 lakhs பே பண்ணிடுவான்னு நினைக்கிறியா? நிறைய பேர் தொங்கல்ல விடுவாங்க. ஓகே, ஐ ஹவ் டன் ஆடிட்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ், ஐ நோ ஹவு காம்ப்ளெக்ஸ் இட் இஸ். ஓகே, ஸோ நாட் எவ்ரிபடி வில் பே. ஸோ அவன் பே பண்ணுவான்னு நம்பி நான் வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸ் கிட்ட 30 daysல நான் பே பண்ணிடுறேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, என் கம்பெனியை 2 மாசத்துல இழுத்து முட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். ஓகே, ஸோ நாட் எவ்ரிபடி வில் பி பேயிங் ஆன் டைம். ஸோ ஐ வில் பி நெகோஷியேட்டிங் வெரி குட் கிரெடிட் டேர்ம்ஸ் வித் ஆல் மை வெண்டர்ஸ். ஸ்டீல் கொடுக்குற வெண்டர், சிமெண்ட் கொடுக்குற வெண்டர், பெயிண்ட் கொடுக்குற வெண்டர், எலக்ட்ரிசிட்டி கொடுக்குற, சுவிட்ச் போர்டு இதெல்லாம் கொடுக்குற வெண்டர் எல்லாருக்கிட்டையுமே நான் என்ன நெகோஷியேட் பண்ணி வச்சிருப்பேன். நீ வந்து ஒரு நார்மல் கம்பெனி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ
ரிலையன்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகே, ரிலையன்ஸ் as an ஆர்கனைசேஷன் பெயிண்ட் வாங்குறாங்கன்னு வச்சுக்கலாம். அவனுக்கு ஏஷியன் பெயிண்ட்ஸ் கொடுக்குற கிரெடிட் பீரியடும் ஒரு ப்ராப்பர் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அப்பா சுவாமி, காசா கிராண்ட், லுட்டு லுசுக்கு, ஹூவர் யூ டேக் அஸ் an எக்ஸாம்பிள், அவங்களுக்கு ஏஷியன் பெயிண்ட்ஸ் கொடுக்குற கிரெடிட் டேஸும் நீ செக் பண்ண அப்படின்னா சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். இவனுக்கு 30 டேஸில் பே பண்ணணும்பா ரிலையன்ஸ்காரங்கிட்ட. ஈவன் தோ ரிலையன்ஸ் இஸ் சச் அ பிக் கம்பெனி, பேமெண்ட்டுக்கெல்லாம் பிரச்சனையே இல்லைன்னு தெரிஞ்சால் கூட 30 டேஸ் தான் கொடுப்பான். ஆனால் இதுவே காசா கிராண்டு கிட்ட பேமெண்ட்டுக்கு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சும் 6 மாதம் 9 மாதம் அந்த மாதிரிலாம் கொடுப்பான். ஏன்? காசா கிராண்டு கிட்ட ரிப்பீட்டடாக ரெவென்யூ வந்துட்டே இருக்கும். கரெக்டா? ஏஷியன் பெயிண்ட்ஸ் வில் கெட் எவ்ரி இயர் a good amount of revenue from Casa Grande. But will they get the same from Reliance? Obviously no, because not at all in the same industry. கரெக்டா? இதெல்லாம் தான் காஸ்ட்டுக்கும் இந்த இஷ்யூ வரும். ஸோ ஒரு வருஷம் நீ நிறையா காஸ்ட் இன்கர் பண்ணுவ, ஒரு வருஷம் ரொம்ப கம்மியாக காஸ்ட் இன்கர் பண்ணுவ. அதுக்குன்னு நான் நிறைய இன்கர் பண்ண வருஷத்தில் என்டையராக டெபிட் பண்ணிட முடியுமா? டெபிட் பண்ண முடியாது. ஒன்ஸ் அகேன் பீரியாடிசிட்டி வில் கோ ஃபார் அ டாஸ். அப்போ என்ன சார் பண்ணுவேன்? அப்பையும் depending on my percentage of completion, I will only apportion that much cost for that year. ஓகே, இந்த வருஷம் 45% தான் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் அப்படின்னா ரெவென்யூ நான் 45% தான் ரெக்கக்னைஸ் பண்ண முடியும், எக்ஸ்பென்ஸும் 45% தான் என்னால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். ஓகே, திஸ் இஸ் கால்ட் அஸ் கான்ட்ராக்ட் காஸ்டிங், வேர் வில் பி திஸ் வாஸ் தேர் இன் யுவர் சிலபஸ் அன்டில் 2018. I don't know why Institute removed this. This was one of the easiest chapters to score. Probably that is why they removed it. Okay, so contract costing is this. Next, process and operations costing. அன்னைக்கு நம்ம ஐஸ்கிரீம் மேனுஃபேக்சரிங் ஒரு ப்ராசஸாக பார்த்தோம். கரெக்டா? ஒன் ப்ராசஸோட இன்புட் பிகம்ஸ் ஒன் ப்ராசஸோட அவுட்புட் பிகம்ஸ் அனதர் ப்ராசஸோட இன்புட். இதே மாதிரி ப்ராசஸ் 1, ப்ராசஸ் 2, ப்ராசஸ் 3, ப்ராசஸ் 4, ப்ராசஸ் 5, ப்ராசஸ் 6, ப்ராசஸ் 7 goes on forever. அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராசஸோட அவுட்புட்டும் பிகம்ஸ் இன்புட் ஃபார் த நெக்ஸ்ட் ப்ராசஸ். ஸோ ஒவ்வொரு ப்ராசஸோட அவுட்புட்லையும் ஒவ்வொரு காஸ்ட் அக்யூமுலேட் ஆகிருக்குமா? அதோட ரா மெட்டீரியல் காஸ்ட், அதுக்கு அந்த ப்ராசஸில் செலவு பண்ண லேபர் காஸ்ட்டு, அதுக்கு அந்த ப்ராசஸில் செலவு பண்ண அதர் எக்ஸ்பென்சஸ், இது எல்லாமே டோட்டல் காஸ்ட்டாக வந்து நிற்குமா? ஸோ இது எல்லாமே இந்த அவுட்புட்டோட டோட்டல் காஸ்ட்டா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு போகிறச்சே இது எல்லாமே இன்புட்டோட டோட்டல் காஸ்ட்டாக போய் அதில் உட்காருமா? அதில் ஒரு சில காஸ்ட்லாம் இன்கர் பண்ணுவேனா? அது ஆட் ஆகுமா? இதே மாதிரி காஸ்ட் ஆட் பண்ணி கடைசி ப்ராசஸில் I'll be arriving at total cost, I'll be adding my profit margin, I'll be arriving at my selling price. Okay, this is called as process and operations costing. Except contract costing and multiple costing, you have everything else in your syllabus. Multiple costing is not a separate concept. There might be certain industries where you will have to use combination of two different costing methods. என்னென்ன சார்? ஃபார் எக்ஸாம்பிள் ஐஸ்கிரீமே எடுத்துனேன்னு வச்சுக்கோங்க, ப்ராசஸ் காஸ்டிங் நீ யூஸ் பண்ணுவ எப்போ வரைக்கும்? ஃபைனல் அவுட்புட் வர வரைக்கும். அதுக்கப்புறம் நீ எதுக்கு போயிடுவ? பேட்ச் காஸ்டிங்க்கு போயிடுவ. ஆர் யூ மைட் பி யூசிங் ப்ராசஸ் காஸ்டிங், கடைசியில் யூ மைட் பி கோயிங் ஃபார் சிங்குலர் அவுட்புட் காஸ்டிங். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் மல்டிபிள் காஸ்டிங், வேர் யூ ஆர் யூசிங் மல்டிபிள் காஸ்டிங் மெத்தட்ஸ் ஃபார் த சேம் ப்ராடக்ட். ஓகே, அது தனி கான்செப்டே கிடையாது, இல்லை எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றே. How can I say? So Rangesh scored 40 in costing, 60 in audit, another 60 in FMSM. Let us imagine that scenario. Okay, I total 160 வாங்கிட்டேன். So this multiple costing is basically saying total 160 வாங்கிட்டேன். This is consisting of multiple other components. ஒவ்வொரு பேப்பரும் தனித்தனி component. That is what multiple costing is. Next, techniques of costing. மெத்தட்ஸுக்கும் டெக்னிக்ஸ்க்கும் என்ன சார் சம்மந்தம்? மெத்தட்ஸ் வந்து ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியில் ஒவ்வொரு மெத்தட் தான் யூஸ் பண்ண முடியும். கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் நீ போய் சிங்கிள் யூனிட் காஸ்டிங் ஆர் பேட்ச் காஸ்டிங் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அதே மாதிரி ஐஸ்கிரீம் இண்டஸ்ட்ரியில் கான்ட்ராக்ட் காஸ்டிங் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. இட் இஸ் வெரி யூனிக். பட் டெக்னிக்ஸ் எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இந்த எல்லா டெக்னிக்கையுமே நீ யூஸ் பண்ண முடியும். ஓகே, தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். அப்போ டெக்னிக்னா என்ன சார்? Uniform costing. Whatever products I produce in my organization, I will uniformly follow this method only. That is called as uniform costing. Marginal costing. So for me to understand, if I increase my production by 1 unit, இன்னொரு additional unit manufacture பண்ணேன் அப்படின்னா fixed cost ஏறுமா? ஏறாது. Irrespective of how much ever you produce, your fixed cost will be same, constant. ஆனா variable cost மாறும். It will increase. Correcta? So marginal costing will help you understand what is the extra cost you are required to incur to produce one more unit of output. Okay, அதனால தான் அது பேர் மார்ஜினல். மார்ஜினல்னா என்ன?
ஒரு சின்ன அப்படின்னு அர்த்தம். ஸ்மால். நீங்கள் நியூஸ்லாம் பார்க்குறச்சே பார்த்துருப்பீங்க, there is a marginal increase in the price of petrol அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. மார்ஜினல்னா ஒரு மினிமல் இன்க்ரீஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ மார்ஜினல் காஸ்டிங்னா என்ன? இன்க்ரீஸ்டு காஸ்டிங். ஸோ இன்க்ரீஸ், ஒரு யூனிட் இன்க்ரீஸ் பண்ணேன்னா வாட் இஸ் த காஸ்ட் தட் வில் இன்க்ரீஸ், தட் இஸ் மார்ஜினல் காஸ்டிங். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங். ஸ்டாண்டர்ட் வெர்சஸ் ஆக்சுவல்ஸ், பட்ஜெட் வெர்சஸ் ஆக்சுவல்ஸ் கம்பேர் பண்ணுவேன். இது எந்த இண்டஸ்ட்ரியில வேணால் யூஸ் பண்ணலாம். கரெக்டாக நான் ஒரு பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன், ஆக்சுவலாக எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத கம்பேர் பண்ணுறது இந்த இண்டஸ்ட்ரியில் தான் பண்ண முடியும், இண்டஸ்ட்ரியில் பண்ண முடியாது அப்படின்னு ஏதாவது இருக்கா? அப்படின்லாம் எதுவும் கிடையாது. எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே இதை நான் காமனாக யூஸ் பண்ண முடியும். ஹிஸ்டாரிக்கல் காஸ்டிங் பேஸ்ட் ஆன் பாஸ்ட் ட்ரெண்ட்ஸ், வாட் இஸ் மை காஸ்ட் கோயிங் டு பி அப்படின்னு ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணுறது இஸ் கால்ட் அஸ் ஹிஸ்டாரிக்கல் காஸ்டிங். ஸோ இதுவும் நான் எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே பண்ண முடியும். there is not going to be any change. Absorption costing is a unique concept. We'll be discussing that in chapter 4. Based on past trends, I'll be arriving at one standard. அந்த ஸ்டாண்டர்டை பேஸ் பண்ணி தான் நான் மாதம் அக்கௌண்டிங்கே பண்ணுவேன். ஓகே, அப்போ எப்படி சார் ஆக்சுவல்ஸ் மைட் பி டிஃப்ரெண்ட்டே? ஆமாம், ஆக்சுவல்ஸ் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். வில் பி அண்டர்ஸ்டாண்டிங் ஒன் கான்செப்ட் கால்ட் அண்டர் அப்சார்ப்ஷன் ஆர் ஓவர் அப்சார்ப்ஷன். அந்த அண்டர் அப்சார்ப்ஷன் ஆர் ஓவர் அப்சார்ப்ஷன்ங்கிற அமௌண்ட்டை மட்டும் கடைசியாக இயர் எண்டில் ஒரே ஒரு என்ட்ரி பாஸ் பண்ணி ஐ வில் பி மேக்கிங் ஷியோர் தட் மை புக்ஸ் வில் ஷோ தி ஆக்சுவல் அமௌண்ட் இன்கர்ட். நான் ஆக்சுவலாக சே ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் இமேஜின் எ சினாரியோ. லாஸ்ட் இயர் எனக்கு ஓவர் ஹெட்ஸ் 1 lakh இருந்ததுன்னு வச்சுக்கோ. ஓகே, இந்த வருஷம் ஐ எம் பிளானிங் டு ப்ரொடியூஸ் 1000 யூனிட்ஸ். ஸோ பர் யூனிட் எவ்வளோ வரும்? இதை பேஸ் பண்ணி நான் என்டையர் அக்கௌண்டிங்கும் பண்ணிடுவேன் ஃபுல் இயருக்கும். ஓகே, பட் இயர் எண்டில் எனக்கு என்ன தெரிய வருது? ஐ ஹவ் ஆக்சுவலி இன்கர்ட் 102 per யூனிட். எவ்வளோ யூனிட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கேன்? 1000 யூனிட்ஸ். ஸோ மை டோட்டல் காஸ்ட் இஸ் ஹவு மச்? 1,02,000. பட் என் புக்ஸில் எவ்வளோ தான் அக்கௌண்ட் ஆயிருக்கும்? 1 lakh தான் அக்கௌண்ட் ஆயிருக்கும். அப்போ பாக்கி 2,000 அண்டர் அப்சார்ப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 2,000க்கு ஒரு தனி என்ட்ரி போட்டு அண்டர் அப்சார்ப்ஷனாக ரெக்கார்ட் பண்ணி என் புக்ஸில் திருப்பி டோட்டல் அமௌண்ட் என்னன்னு கொண்டு வந்துடுவேன். 2,000 கொண்டு வந்துடுவேன். ஒருவேளை ரிவர்ஸ் சினாரியோ, ஓவர் அப்சார்ப்ட், கரெக்டா 98 தான் ஆக்சுவலாக இன்கர் பண்ணியிருக்கேன், பட் ஆக்சுவலாக எவ்வளோ அப்சார்ப் பண்ணியிருக்கேன்? 1 lakh அப்சார்ப் பண்ணியிருக்கேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன்? 2,000 ரிவர்ஸ் பண்ணுவேன். அங்கே 2,000 ஆட் பண்ணுவேன், இங்கே 2,000 ரிவர்ஸ் பண்ணி நெட் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோன்னு கொண்டு வந்துடுவேன் புக்ஸில்? 98,000. So this is called as absorption costing. Are we clear? Absorption costing இப்போதைக்கு இவ்வளோ புரிஞ்சுன்னா போதும். சாப்டர் நம்பர் 4 டீட்டெயிலாக ஃபுல் சாப்டர் absorption costing தான். அதனால் கவலையப்படாதீங்க. We discuss that in detail in that particular chapter. Yes, are we clear? Yes, super. So the time is 8:30 now. 8:40 வரைக்கும் இன்னைக்கு சால்வ் பண்ண sums and other concepts டக்குன்னு ரிவைஸ் பண்ணுங்க. We will start with material cost after that. Yes, 10 minutes for you to revise. மித்த சாப்டர்ஸில் பெருசாக அந்த ரிவிஷன் டைமுக்கு டைம் இருக்காது. நான் ஃபஸ்ட்டு சாப்டர் நான் உங்கள்கிட்ட என்ன கமிட் பண்ணேன், நீங்கள் கிளாஸை தாண்டி வீட்டில் போய் எதுவுமே படிக்க வேண்டாம்னு சொன்னேன், கரெக்டாக? ஸோ அதனால் இந்த 10 மினிட்ஸ் எடுத்து இந்த சாப்டரை இப்போ முடிச்சிருங்க. இந்த சாப்டர் இன்னைக்கு முடிச்சிங்கன்னா நெக்ஸ்ட் ரிவிஷன் போது தான் அந்த சாப்டரை தொடணும். அந்தளவு கான்க்ரீட்டாக அந்த சாப்டர் எப்போ முடிச்சிருங்க. ஈவன் இஃப் யூ டேக் 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா, 8:40 என்னால் முடிக்க முடியல சார், 8:45 வரைக்கும் ஆகுதுன்னா கூட எனக்கு பரவாயில்ல. இந்த சாப்டர் இன்றைக்கே இங்கே முடிச்சுட்டு போயிடுங்க.
Right, we'll start. Yes. So we wrapped up a pretty simple and straightforward chapter, which is not like of a significant importance. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான்னு கேட்டா not so important. As I already told you, questions will come from almost all chapters in your exam. ஏன்னா இருக்கிறது 15 சாப்டர். அக்கௌண்ட்ஸில் உங்களுக்கு கேட்குற மாதிரி 14 மார்க்ஸ் 20 மார்க்ஸ் அந்த மாதிரிலாம் காஸ்டிங்கில் கேட்கறதுக்கு உண்டான ஸ்கோப்பே இல்லை. ஸோ மேக்ஸிமம் கேட்கக்கூடியது 8லேருந்து 12 மார்க்கு தான் கொஸ்டின் கேட்க முடியும். அப்படி இருக்கிறச்சே he has to ask you for 114 marks, correcta? Because 30 marks MCQ, yes. Baki 70 marks descriptive. Or question option, correcta? He gives you a choice. So your examination pattern will something look like this. 30 update MCQ, you give it a seat. 70 divided by 5, each question will be for 14 marks. So in the 5 extra ஒரு question கொடுப்பான் as option உங்களுக்கு choose பண்றதுக்கு. So 6 into 14, 84 marks. So even if I assume a 10 mark questionாவே எல்லாம் கேட்கறான்னு assume பண்ணாலுமே 6 சாப்டர்ல இருந்து மினிமம் கேட்கணும். This will give you only 60 marks. ஒவ்வொரு கொஸ்டின்லையும் பாக்கி ஒவ்வொரு சாப்டர்லையும் பாக்கி ஒவ்வொரு கொஸ்டின்லையும் ரிமைனிங் ஒரு 4 மார்க்ஸ் இருக்கும். 14ல 10 ஒவ்வொரு சம்னு வச்சிருந்தா கூட இன்னொரு 4 மார்க்ஸ் இருக்கு. இந்த 4 மார்க்ஸ்க்கு கண்டிப்பா 6 தியரியா இருக்காது. 3 தியரி 3 சம் இருக்கும். இந்த 3 சம் கண்டிப்பா இதே சாப்டர்ல இருந்து கேட்க மாட்டான். கரெக்ட்? ஸோ இதுலேயே ஒரு 9 சாப்டர் வந்துடுச்சா? இதில் எப்படி இருந்தாலும் ஒரு 4 சாப்டர் வச்சு கேட்பான் எம்சிக்யூவில் மினிமம். ஸோ இதுலேயே டோட்டலாக எவ்வளோ வந்துருச்சு? 13. So more or less all chapters will be getting tested in the examination. It is just that the level of weightage will be heavier for certain chapters and the level of weightage will be lower for the remaining chapters. Yes or no? Yes. So adanal chapter number 1 is not very critical and does not require as much importance as other chapters, but அதுக்கும் நான் ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பிகாஸ் தியரி அதுலேருந்து வரதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது. ஸோ ஐ எம் டெல்லிங் யூ யூஆர் ஸ்டடிங் 6 questions, கரெக்டா? ஆல்ரெடி நான் மார்க் பண்ணி கொடுத்த 3 question ப்ளஸ் இப்போ பின்னாடி இங்கே இருக்கிற இந்த 3 question சாப்டர் நம்பர் 1ல் சொல்கிறேன். ஆல்ரெடி நான் 3 பண்ணேன், இங்கே ஒரு 3 இருக்குது. டோட்டலாக 6 questions. இந்த 6 questionsமே மேக்ஸிமம் half பேஜ் தான் வரும். இந்த ஸோ 6 into half is 3 pagesன்னு வச்சுக்கோங்க. 3 பேஜ் தியரி படித்து அஷ்யூர்டாக 4 மார்க் வரும்னா will you put in efforts or will you not put in efforts? You will put in efforts. Every mark is important in CA. We know that already. So 4 மார்க் எனக்கு கேரண்டீடாக வரப்போகுதுன்னா எஃபர்ட்ஸ் போடுவோமா மாட்டோமா? Yes. So first chapter is also important. It is just that it is easy and it is not as important as other chapters. That is the only thing. Okay. Now material cost. This is the fundamental for all the other chapters that you are going to see. Chapter number 2, 3, 4, 5. இந்த 4 ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, இதுதான் நம்மளோட கோர் ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ பின்னாடி இருக்கிற சாப்டர் தெரியலனா கூட எப்படியாவது மேனேஜ் பண்ணி கான்செப்சுவலாக புரிஞ்சுட்டு கற்றுட்டுடலாம். பட் இந்த 3 சாப்டர் மேண்டேட்ரியாக கான்செப்சுவலி யூ ஷுட் பி ஸ்ட்ராங். ஏன்னா திஸ் வில் பி பார்ட் ஆஃப் மல்டிபிள் அதர் சாப்டர்ஸில் ஒரு சப் பார்ட்டாக இந்த சம் வரத்துக்கு உண்டான சான்ஸ் கூட இருக்குது. ஓகே, வேறு சம் கேட்டிருப்பான், அதில் ஒன் ஆஃப் தி பார்ட்டாக கால்குலேட் இஓக்யூ அப்படின்னு சொல்லிடுவான். இஓக்யூ இஸ் ஃப்ரம் மெட்டீரியல்ஸ் சாப்டர். அதோட கால்குலேஷன் ஈஸி தான், பட் ஆனால் வி ஷுட் நோ இட், எங்கிறதே நம்பர் எடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ மெட்டீரியல்ஸ், லேபர் அண்ட் ஓவர் ஹெட்ஸ், தோ இட் இஸ் நாட் கோயிங் டு பி அ வெரி ரிவார்டிங் சாப்டர். ஒரு எக்ஸாமில் கண்டிப்பாக ஒரு இந்த 3 சாப்டர் சேர்த்து ஒரு 15 மார்க் வரும்னு வச்சுக்கோங்க. 15 மார்க்குக்கு நான் இவ்வளோ எஃபர்ட்ஸ் போடணுமா சார்? போட்டு தான் ஆகணும். பிகாஸ் திஸ் இஸ் கோயிங் டு பி த பேஸ் ஃபார் ஆல் தி அதர் சாப்டர்ஸ். ஆர் வி கிளியர்? எஸ், கேன் வி ஸ்டார்ட்? Similar to what we did in chapter 1, chapter number 2, what are the different aspects we are going to see? We are going to understand something called as material control. Cost control nu paathomla, adu put together total cost ku paathom. Adha material ku mattum apply panna enna varum? That is material control. Material procurement process. So na or raw material order place panni vaanganum appadina what are all the different items that I should do? That is called as material procurement. Procurement na enna vaanguradhu, correct? I am procuring something, so I am buying something. So what is the process of material procurement? How do I value materials? Raw material எப்படி value பண்ணும், closing stock எப்படி value பண்ணும்? இதில் closing stock வராது, raw material மட்டும்தான் வரும். So valuation is basically how much balance sheetல closing stock ஒரு amount போடுறியா,
அந்த அமௌண்ட் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது தான் வேல்யூவேஷன். ஓகே, பேர்லேயே உங்களுக்கு தெரியும். மெட்டீரியல் ஸ்டோரேஜ் அண்ட் ரெக்கார்ட்ஸ், ரா மெட்டீரியல் எப்படி ஸ்டோர் பண்ணணும், அதுக்கு எப்படி ரெக்கார்ட்ஸ் கீப் பண்ணணும், அதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது, ஆல் தோஸ் திங்ஸ் தட் யூ ஆர் கோயிங் டு சி. Inventory controls, similar to material control, what are the other additional controls? This is not about cost control, this is actual control. For example, let us assume you get a purchase order for 100 units. Okay, உன் கஸ்டமர் உனக்கு ஒரு பிஓ கொடுத்துருக்கான், அதில் எனக்கு 100 யூனிட் ப்ராடக்ட் எக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். உங்ககிட்ட 100 யூனிட் இருக்கு. You should not build 120 units, கரெக்டா? He will not be able to buy it. So whether your system has a capacity to restrict the total quantity to the PO quantity. POல கொடுக்குற குவான்டிட்டியில் தாண்டி உன்னால் இன்வாய்ஸ் பண்ண முடியாதுங்கிறதுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கா இல்லையா, அந்த மாதிரி கண்ட்ரோல்ஸ் தான் இன்வென்ட்ரி கண்ட்ரோல்ஸ். இன்வென்ட்ரி லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு மாதம் ஸ்டாக் கவுண்ட் பண்ணுவாங்க, கரெக்டாக? ஸ்டாக் ஆடிட் பண்ணுறாங்கல்ல ஆடிட்டர்ஸ்லாம். ஸ்டாக் ஆடிட் பண்ணுறச்சே எந்த ஒரு ஷார்ட்டேஜோ எக்ஸஸோ வரக்கூடாது, அதுக்கு என்னெல்லாம் கண்ட்ரோல் வைக்கலாம், இதெல்லாம் தான் இன்வென்ட்ரி கண்ட்ரோல்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் வேல்யூவேஷன் ஆஃப் மெட்டீரியல் இஷ்யூ. நான் இப்போ வந்து மெட்டீரியல்ஸை இஷ்யூ பண்ண போகிறேன் ஃபார் ப்ரொடக்ஷன் அப்படின்னா ஹவு டு ஐ வேல்யூ தெம். நெக்ஸ்ட் ஆப்வியஸ்லி மெட்டீரியல்ஸ்னால என்ன வரும், ஸ்கிராப் வரும். ஸ்கிராப் எப்படி அக்கௌண்ட் பண்ண போகிறேன். லாஸ்ட் இஸ் ஹவு இஸ் மெட்டீரியல் கன்சியூம்ட் இன் ப்ரொடக்ஷன். ஓகே, ப்ரொடக்ஷனில் எப்படி ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க. These are the different concepts that you're going to cover. Let us cover one by one in detail. எதுவுமே எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறதுனால உங்களுக்கு காம்ப்ளெக்ஸாக இருக்குது. கான்செப்ட் புரிஞ்சுட்டோன்னா ரொம்ப ஈஸி தான். ஒன்றுமே there is nothing complex in materials chapter is easy, so don't worry. Material control. As discussed earlier, cost control is a vital mechanism in any effective cost accounting system. Material being one of the total cost element is also required to be controlled so that overall cost control objective can be fulfilled. Okay, let us imagine a scenario. Cost control na என்னன்னு பார்த்தோம். காஸ்ட் போகக்கூடாது, கரெக்டா? நான் 1000 ரூபாய் தான் செலவு பண்ணணும்னு வச்சிருக்கேன், 1000 தாண்டி நான் போகக்கூடாது. 1000க்குள்ள இருந்தா ஓகே. பட் காஸ்ட் ரிடக்ஷன்னா என்ன? Permanenta it will, men may come and men may go, but cost should reduce forever, கரெக்டா? that is cost reduction. இப்போ மெட்டீரியல் கண்ட்ரோல்னா என்ன? டோட்டல் காஸ்ட் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள மெட்டீரியல் ஒரு காம்பனண்ட், லேபர் ஒரு காம்பனண்ட், ஓவர்ஹெட்ஸ் ஒரு காம்பனண்ட். லெட் அஸ் அஸ்யூம் யுவர் அப்ஜெக்டிவ் இஸ் டு பாஸ் சிஏ. எஸ் ஆர் நோ? சிஏ பாஸ் பண்ணுறதுக்கு தானே எல்லாருமே வந்திருக்கோம், இல்லை டைம் பாஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கோமா? சிஏ பாஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். ஸோ ஐ வில் கிவ் யூ a scenario. சார் நான் சிஏ பாஸு ஆனால் காஸ்டிங் ஃபெயிலு, பாசிபிளா? For you to clear CA intermediate, all 6 papers minimum 40, aggregate 300 is required. Yes or no? Correcta? Let me give you a scenario. Overall cost குறைச்சிட்டேன் சார், ஆனால் மெட்டீரியல் லேபர் ஓவர்ஹெட் மூணுமே ஏறிடுச்சு சார், பாசிபிளா? Total cost I have reduced, but material cost, labor cost and overhead cost, all 3 costs have actually increased. Is it possible? இது குறைஞ்சா தானே அது குறையும், சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும். Yes or no? Similarly, material is one of the cost component, correcta? So material control is nothing but an extension of total cost control. இது நடந்தாதான் அது நடக்கும், correct? Unless you complete 8th standard, can you complete 10th standard? கவுண்டமணி செந்தில் ஜோக்கில் வர மாதிரி, நான் 8th பாஸ்னேன், நான் 10th ஃபெயில்டா. 10th ஃபெயில் பெட்டரா 8th பாஸ் பெட்டரா? ஏன்னா நான் 9th பாஸ் பண்ணியிருக்கேன், கரெக்டா? உன்னை தாண்டி ஒரு ஸ்டாண்டர்ட் நான் முடிச்சிருக்கேன். ஸோ ஆப்வியஸ்லி 10th ஃபெயில் இஸ் எலிட். 10th ஃபெயில் மட்டும் தான், அது நான் இல்லைன்னு சொல்ல, பட் 10th ஃபெயில் இஸ் டெஃபினெட்லி பெட்டர் தேன் 8th பாஸ். ஆர் வி அக்ரியிங் ஆன் தட்? ஸோ மெட்டீரியல் கண்ட்ரோல் நடந்தால் தான் காஸ்ட் கண்ட்ரோல் நடக்கும். வித்தவுட் டூயிங் த பேஸ் ஐ கேனாட் பில்ட் த பில்டிங். பேஸ் இருந்தால் தான் பில்டிங் கட்ட முடியும். ஸோ மெட்டீரியல் கண்ட்ரோல் இஸ் நத்திங் பட் achieving the targets set for material cost. Okay, objectives of material control system: minimizing interruption in production. காஸ்ட்டை குறைச்சா மட்டும் பத்தாது, ப்ரொடக்ஷனுக்கு இன்னைக்கு இவ்வளோ குவான்டிட்டி மெட்டீரியல் தேவை அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த குவான்டிட்டியை கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட முதல்ல ஸ்டாக் இருக்கணும், கரெக்டா? ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு let us imagine an organization. Okay, X Limited. Okay, X Limited is a
Okay, X Limited is a what company? Manufacturing company. So they are going to manufacture something. உங்களுக்கு இமேஜினேஷனில் என்ன வேணுமோ இமேஜின் பண்ணிக்கோங்க. I don't care. Okay. So manufacturing யார் பண்ணுவா? Production department will do the manufacture. இவன் ஒருத்தர் இருந்தாலே என்டையர் கம்பெனிக்கும் போதுமா? பிஸ்னஸ் நடந்துருமா? வேறு யாரெல்லாம் வேணும்? பேக்கிங், தட் இஸ் ஆஃப்டர் ப்ரொடக்ஷன். ஓகே, யாரோ சேல்ஸ் சொன்னீங்க, கரெக்ட். அப்போ தான் சேல்ஸ் நடக்கும். மார்க்கெட்டிங் வேணும், ஹெச்ஆர் வேணும், அக்கௌண்ட்ஸ் வேணும், கரெக்டா? இது எல்லாமே போஸ்ட் ப்ரொடக்ஷன். ப்ரீ ப்ரொடக்ஷன் ப்ரொக்யூர்மெண்ட். ப்ரொக்யூர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வேணும். ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கும் ப்ரொடக்ஷனுக்கும் நடுவில் யூ ஹாவ் சம்திங் கால்ட் அஸ் ஸ்டோர்ஸ் டிபார்ட்மெண்ட். ஓகே, இவங்க என்ன பண்ணுவாங்க? மெட்டீரியல் ப்ரொக்யூர்மெண்ட் வில் பி டேக்கன் கேர் ஆஃப் பை த ப்ரொக்யூர்மெண்ட் டீம். யார்கிட்ட இருந்து வாங்கணும், யார்கிட்ட பெஸ்ட் ப்ரைஸ் இருக்குது, இதெல்லாம் எவாலுவேட் பண்ணிவிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணுறது யார் பண்ணிவிடுவா? Procurement team will place the order based on the request from production and stores. Yes sir, and stores. Production will only say I need 100 kg of strawberry flavor. Stores already 50 kg available irukkalam in hand. Already there might be existing orders which I have placed for 30 kg. So total என்கிட்ட இப்போ எவ்வளோ kg இருக்கும்? 50 கையில் ஆல்ரெடி இருக்கு, 30 நாளைக்கு எனக்கு டெலிவரி ஆகிடும். டோட்டலாக ஆல்ரெடி எவ்வளோ இருக்கு? 80 இருக்கு. அவன் எவ்வளோ வேணும்னு சொல்லியிருக்கான்? 100. ஸோ நான் இப்போ பாக்கி 20 பிளேஸ் பண்ணால் போதும் ஆர்டர். ஸோ அதனால தான் ஸ்டோர்ஸ் இஸ் ஆல்சோ ரெக்வயர்ட். ஸோ ப்ரொடக்ஷன் அண்ட் ஸ்டோர்ஸ் டிபார்ட்மெண்ட் ரெக்வஸ்ட்டை பேஸ் பண்ணி ப்ரொக்யூர்மெண்ட் வில் எவாலுவேட் யார்கிட்ட இருந்து வாங்கணும், எவ்வளோ குவான்டிட்டி வாங்கணும், எப்போ வாங்கணும், எல்லாமே எவாலுவேட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் இந்த 20 கிலோ உள்ளே வந்துடுச்சுன்னு வச்சுக்கோ, ஈச் கம்பெனி வில் ஹாவ் இட்ஸ் ஓன் quality parameters, and of course they should also ensure that நான் 20 கிலோ ஆர்டர் பண்ணேன், 20 கிலோ வந்துருச்சா. so both quantity and quality should meet your criteria. yes or no? so இதை யார் பண்ணுவா அப்படின்னா ஸ்டோர்ஸ் டிபார்ட்மெண்ட் பண்ணுவாங்க. குவான்டிட்டி வந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு குவாலிட்டிக்கு குவாலிட்டி கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சு கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு வேலிடேட் பண்ணி இவங்களோட வேர் ஹவுஸில் they'll keep it readily available for production. ஸோ இந்த ஸ்டோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன வேலை, இந்த ப்ரொக்யூர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன வேலை அப்படின்னா, ப்ரொடக்ஷன் எனக்கு நாளைக்கு 100 கிலோ ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வேணும் அப்படின்னு சொன்னான்னா ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் ஸ்டோர்ஸ் ஷுட் என்ஷூர் தட் they already have that 100 kilograms with them readily available so that there is no interruption in production. எக்காரணத்தை கொண்டு என்ன நடக்கக்கூடாது? ப்ரொடக்ஷன் நிற்கக்கூடாது. எஸ் ஆர் நோ? Production should never stop. அதை யார் ensure பண்ணணும்? Procurement and stores. Either they buy it upfront and keep it, their wish, or they order it today, get it tomorrow in one day delivery, their wish. But what should they ensure? Production interruption should not happen. Yes, that is the first objective of material control. Okay, next objective என்ன? ஆப்டிமைசேஷன் ஆஃப் காஸ்ட். ஸோ இன்ட்ரப்ஷன் இல்லாமல் இருந்தால் மட்டும் போதுமா? இன்ட்ரப்ஷன் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நார்மல் ப்ரைஸ் 10 ரூபா, இன்ட்ரப்ஷன் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் 20 ரூபாய்க்கு வாங்கினா ஓகேவா? ஓகே இல்லை. அப்போனா நான் என்ன பண்ணணும்? கரெக்டான டைமில் பிளான் பண்ணி கரெக்டான ப்ரைஸில் பர்ச்சேஸ் பண்ணி கரெக்டான இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருந்துருக்கணும். எஸ் ஆர் நோ? ஸோ இதை யார் பண்ணணும்? ஒன்ஸ் அகெயின் ஸ்டோர்ஸ் அண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் டிபார்ட்மெண்ட். கரெக்டா? ஸோ இதில் நான் என்ன பண்ணுவேன்? பேஸ்ட் ஆன் பாஸ்ட் ட்ரெண்ட்ஸு, போன வருஷம் சம்மர் சீசனில் எவ்வளோ ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் விற்றுச்சு அப்படின்னு பார்த்துட்டு இந்த வருஷம் அதை விட அதிகமாக விற்கும். ஆப்வியஸ்லி இயர் ஆன் இயர் எவ்ரி கம்பெனி வில் க்ரோ. கரெக்டாக? அதை பேஸ் பண்ணி எனக்கு இவ்வளோ ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தேவைப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு they should start buying it from November, December itself. இப்போது I've done an audit of one of the biggest ice cream manufacturing companies. So Arun ice cream irukku illaya, I've done audits. So just to give you an information, the sales that they make in April, May, June
இந்த 3 மாசத்துல அஃப்கோர்ஸ் சம்மர் வெக்கேஷன் சம்மர் சீசன் ரெண்டும் கம்பைன் ஆயிடுதா. இந்த 3 மாசத்துல பண்ற சேல்ஸும் பாக்கி 9 மாசத்துல பண்ற சேல்ஸும் ஈக்குவலா இருக்கும். ஓகே, அப்ப நான் பாக்கி 9 மாசத்துக்கு பண்ற சேலை இந்த 3 மாசத்துலயே பண்ணணும் அப்படின்னா நான் ஏப்ரல் மாசம் சேல்ஸ் பண்ணணும்னு வச்சுக்கோ, என் மார்ச் மாசத்துல ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னா முடிக்க முடியுமா? they'll start planning and production somewhere in December itself. டிசம்பர்ல இருந்தே ஸ்டாக்கை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா டிசம்பர்லேயும் டிமாண்ட் இருக்கும், டிமாண்டை தாண்டி ஸ்டாக் ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுக்கணும் கரெக்டாக. கொஞ்சம் கொஞ்சமாக டிசம்பரில் கொஞ்சம், ஜனவரியில் கொஞ்சம், ஃபெப்ரவரியில் கொஞ்சம், மார்ச்சில் கொஞ்சம், ஏப்ரல் மே ஜூன்லாம் பீக் ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. டெய்லி அதிகமாக பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஏன்னா சேல்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். Okay, it is the duty of stores and procurement to anticipate how much production department might ask from me. எவ்வளோ என்கிட்ட கேட்பான் அப்படிங்கிறத ஆன்டிசிபேட் பண்ணி அட்லீஸ்ட் அவ்வளோ யூனிட் அது வச்சுக்கணும். ஆர் இஃப் ஐ எம் அ வெரி ப்ரூடென்ட் பர்சன் தட் ப்ளஸ் 10% வாங்கி வச்சுப்பேன். எனக்கு இந்த வருஷம் 100 கிலோ தேவைப்படும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா 110 கிலோ வாங்கி வச்சுப்பேன். அது மேலே தாண்டி ஐ கேனாட் ப்ரெடிக்ட். நான் வந்து ஜோசியக்காரனோ இல்லை கடவுளோ கிடையாது ஃபியூச்சரில் என்ன நடக்கும்னு சொல்கிறதுக்கு. பட் அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்ச பேசிக் மேத்தமேட்டிக்ஸ் பேஸ் பண்ணி ஒரு 10% எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு ஐ கேன் டிஃபெண்ட் மை செல்ஃப். ஓகே, பட் இந்த மாதிரி பண்ணுறச்சே நான் டிசம்பர்லேயே வாங்கி வைக்கணும்னு சொல்கிறேன் கரெக்டாக. இப்போ டிசம்பர்லேயே வாங்கினேன்னா ஐ கேன் கெட் இட் அட் 100 rupees இட் செல்ஃப். நான் 200 செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் ஐ ஆம் ப்ரெடிக்டிங் வெல் இன் அட்வான்ஸ். 5-6 மாதம் முன்னாடியே வாங்கி வைக்கிறேன். ஸோ அப்போ ஆப்வியஸ்லி ப்ரைஸ் நல்ல ப்ரைஸில் எனக்கு கிடைக்கும். ஸோ ஐ கேன் ஆப்டிமைஸ் த காஸ்ட். ஸோ செகண்ட் பாயிண்ட் இஸ் ஆப்டிமைசேஷன் ஆஃப் காஸ்ட். தேர்ட் பாயிண்ட் என்ன? ஸோ நீ காஸ்ட்டை குறைக்கலனா கூட பரவாயில்ல, ஓகேவா, வேஸ்டேஜை ஸ்டாப் பண்ணிட்டேன்னாலே பாதி காஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். ஸோ நெக்ஸ்ட் நான் மெட்டீரியல் கண்ட்ரோலில் என்ன பார்க்கணும்? ப்ரொடக்ஷன் போது என்னோட ரா மெட்டீரியல் எவ்வளோ வேஸ்ட் ஆகுது, இவ்வளோ வேஸ்டேஜ் ஆகுது, இதை நான் எப்படி குறைக்கிறது? திஸ் இஸ் வாட் ஐ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ரிடக்ஷன் ஆஃப் வேஸ்டேஜஸ், adequate information. மெட்டீரியல் ரிலேட்டடாக என்ன இன்ஃபர்மேஷன் கேட்டாலும் அந்த இன்ஃபர்மேஷன் ரெடியாக இருக்கணும். தட் இஸ் another important factor. completion of order in time. this is related to first point. நான் அன்இன்டரப்டடாக ப்ரொடக்ஷனை என்ஷூர் பண்ணிட்டேன் அப்படின்னாலே ஆர்டரை டயத்துக்கு ஈஸியாக முடிச்சிடலாம். எஸ் ஆர் நோ? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் ஆர் ரிலேட்டட். I should ensure uninterrupted production and also ensure that the orders are completed in time. Okay, these are the objectives. அப்ஜெக்டிவ் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ரெக்குயர்மெண்ட்டு? முதல்ல ஸ்டோர்ஸ் டிபார்ட்மெண்ட், ப்ரொக்யூர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் இவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல ப்ராப்பரான ரிலேஷன்ஷிப் இருக்கணும். இன்டர் டிபார்ட்மெண்ட் ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். டிட்டர்மைன்டு பர்ச்சேஸ் ப்ரொசீஜர்ஸ் அட் பெஸ்ட் ரேட்ஸ். ப்ரொக்யூர்மெண்ட் ஷுட் ஹாவ் அ லிஸ்ட் ஆஃப் வெண்டர்ஸ் ஃப்ரம் ஹூம் ஹீ வில் கெட் த பெஸ்ட் ப்ரைஸ். ஆல்ரெடி ஒரு லிஸ்ட் ஆஃப் வெண்டர்ஸ் வாங்கி ரெடியாக வச்சுருக்கணும். ஸ்ட்ராபெரினா எக்ஸ் ஒய் இசட் இவங்க 3 பேர்ட்டேருந்து வாங்கலாம். சாக்லேட்னா ஏபிசி இவங்க 3 பேர் பெட்டராக தருவாங்க. இந்த மாதிரி ஐ ஷுட் ஹாவ் பெஸ்ட் ப்ரொசீஜர்ஸ் ரெடிலி அவைலபிள். கேட்டானா உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கி கொடுத்துடணும். ஐ மஸ்ட் பி ஆஸ் குவிக் ஆஸ் பாசிபிள். எஸ், ஸ்டாண்டர்டைஸ்ட் ஃபார்ம்ஸ் ஃபார் ப்ரொக்யூர்மெண்ட் ப்ராசஸ். இப்படி தான் நான் பண்ணுவேன், இதுதான் என்னோட ஃபார்மேட்டு, இப்படி தான் நீ எனக்கு கொட்டேஷன் கொடுக்கணும், இந்த கொட்டேஷனை நான் எவாலுவேட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணுவேன். ப்ரொக்யூர்மெண்ட் ப்ராசஸ் ஷுட் பி வெரி ஸ்ட்ராங். ஓகே, தட் இஸ் தட். ப்ரிப்பரேஷன் ஆஃப் பட்ஜெட்ஸ். ஸோ ஆஸ் ஐ டோல்ட் யூ, நான் 6 மாதம் முன்னாடியே பட்ஜெட் போடுறேன் கரெக்டாக. ஃபார் சம்மர் சேல்ஸ் ஆஃப் ஐஸ்கிரீம் ஐ ஆம் ப்ரிப்பேரிங் த பட்ஜெட் இன் விச் மந்த்? December. So the budget preparation should be very strong. Yes or no? Yes. Super. Effective internal control system we have already discussed. Storage at designated places. This is the most important thing. Okay. வீட்டில் நம்ம காய்கறி வாங்குறதே எடுத்துப்போம், ஓகேவா. Let us imagine 3 different items. ஒன்று பொட்டேட்டோ அண்ட் ஆனியன், ரெண்டாவது வெண்டைக்காய், ஓகே. மூணாவது let us imagine any other vegetable, carrot, tomato, whatever you want as example. வெங்காயம் பொட்டேட்டோ இது ரெண்டுத்தையும் ஃப்ரிட்ஜில் வச்சா என்ன ஆகும்? எங்கே வைக்கணும்? வெளியில் வைக்கணும். வெண்டைக்காய் நல்ல பிஞ்சாக வாங்கிட்டு வந்திருக்கேன், ஃப்ரிட்ஜில் வச்சா என்ன ஆகிடும்? முத்தல் ஆகிடும். ஸோ ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. அட்லீஸ்ட் ஃபார் 1 day ஐ ஷுட் கீப் இட் அவுட் சைட் ஒன்லி. ஸோ அதுவும் அந்த மாதிரி நான் ஸ்டோர் பண்ணணும். பட் இதுவே தக்காளி, கேரட் இதெல்லாம் வாங்கினா ஃப்ரிட்ஜு தான் வைக்கணும், கரெக்டாக. இல்லைன்னா என்ன ஆகிடும்? தக்காளி அழுகி போயிடும். எஸ் ஆர் நோ? ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் டெசிக்னேட்டட் பிளேசஸ்.
ஒவ்வொரு ஐட்டமுக்கும் ஒவ்வொரு இடத்துல வச்சாதான் நல்லா இருக்குங்கிறது இருக்கு. கரெக்டா இல்லையா? ஸோ அதே மாதிரி நான் வந்து ஒரு மெல்டார ப்ராடக்டை வாங்கி வெட்ட வெளியில் ஐஸ்கிரீமை வாங்கி நான் இங்கே இப்போ பிரக்யாவில் இங்கே அப்படியே ஒரு 10 கார்ட்டன் ஐஸ்கிரீம் வைக்கிறேன். நல்லா இருக்குமா? இங்கே ஃபுல்லாக கலர் கலராக கீழே ஒழுக ஆரம்பிச்சிடும். எஸ் ஆர் நோ? சாக்லேட் ஒழுகும், ஸ்ட்ராபெரி ஒழுகும், வெண்ணிலா ஒழுகும், பட்டர்ஸ்காட்ச் ஒழுகும். கோலமே போட வேணாம், கலர் கலராக இங்கே ஆட்டோமேட்டிக்காக அதுவே கோலம் போட்டுரும். எஸ் ஆர் நோ? ஸோ தட் இஸ் வாட் இஸ் கால்ட் as storage at designated places. Each product should be stored in the way it is supposed to be stored. அதில் பின்னாடி ஸ்டோரேஜ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு எல்லா ப்ராடக்ட்லையுமே கொடுத்துருப்பானா, அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஒழுங்காக ஃபாலோ பண்ணணும். தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இல்லைன்னா என்ன ஆகும்? இது ஆகாது. என்ன ஆகும்? இன்க்ரீஸ் இன் வேஸ்டேஜ் ஆகிடும். நான் தக்காளியை வாங்கி அப்படியே வீட்டு வாசலில் அப்படியே வெட்ட வெளியில் வச்சுருந்தேன்னா ஒரே நாளில் கெட்டு போயிடும். அதுவும் நம்ம சென்னை சம்மர்லலாம். அப்போ வேஸ்டேஜ் என்ன ஆகிடும்? ரிடக்ஷன் நடக்காது. ரிடக்ஷன் கூட விட்டுரு, இன்க்ரீஸ் ஆகிடும், which is even more bad. கரெக்டா? ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கண்ட்ரோல். டெசிக்னேட்டட் பிளேஸில் ஐ ஷுட் ஸ்டோர் மை மெட்டீரியல்ஸ். பெர்பச்சுவல் சிஸ்டம் ஆஃப் இன்வென்ட்ரி இஸ் நத்திங் பட் டெய்லி நான் ஸ்டாக் ஆடிட் பண்ணணும். நாட் த்ரூ ஆடிட்டர்ஸ், டிபார்ட்மெண்ட்டே, ஸ்டோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டே டெய்லி நான் கொடுத்த ஸ்டாக்கு, வாங்கின ஸ்டாக்கு, ஆல்ரெடி இருக்கிற ஸ்டாக்கு, வெதர் இட் இஸ் டாலியிங். ஐ காட் 10, என்கிட்ட கையில் 10 யூனிட் இருந்தது, இன்னைக்கு 2 யூனிட் புதுசாக வந்தது, நான் 5 யூனிட் இஷ்யூ பண்ணியிருக்கேன். ப்ரொடக்ஷனுக்கு 5 யூனிட் கொடுத்துருக்கேன். கார்த்தால நான் கடையை ஓப்பன் பண்ணுறப்ப 10 யூனிட் இருந்தது, 2 யூனிட் புதுசாக எனக்கு கொண்டு வந்து டெலிவரி பண்ணாங்க, 5 யூனிட் ப்ரொடக்ஷனுக்கு கொடுத்துட்டேன். இப்போ பாக்கி என்கிட்ட எவ்வளோ இருக்கணும்? 7 இருக்கணும். இதை வந்து நான் டெய்லி செக் பண்ணிகிட்டே இருக்கணும். இது 8ஆகவும் இருக்கக்கூடாது, 6ஆகவும் இருக்கக்கூடாது. தென் ஐ ஹவ் எய்தர் கால்குலேட்டட் திஸ் ராங்லி, ஆர் 2க்கு பதிலாக 1ஓ 3ஓ வந்திருக்கு, ஆர் இந்த 5க்கு பதிலாக 6ஓ 4ஓ நான் கொடுத்துருக்கேன். It might be the scenario. கரெக்டாக? இது 3 தான் பாசிபிள் சினாரியோ. ஸோ this also is wrong, this also is wrong. This is the only right answer. Yes, so that is perpetual system of inventory. Development of controls accounts and subsidiary records. Financial accounts மட்டும் மெயின்டைன் பண்ணால் பத்தாது, தனியாக ஒரு ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும் to make sure quantity level it is tallying. That is called as a subsidiary record. ரெகுலர் ரிப்போர்ட்ஸ், மேனேஜ்மெண்ட்டுக்கு ரெகுலராக அப்சல்யூட் ஸ்டாக் இவ்வளோ இருக்குது, இவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், இவ்வளோ இஷ்யூ பண்ணியிருக்கேன், இவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு, எல்லாமே நான் ரெகுலராக ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். ஓகே, அதனால தான் ஒரு மெட்டீரியல் கண்ட்ரோல் சிஸ்டம்னா நாட் ஜஸ்ட் அபவுட் ப்ரைஸ் ஆர் காஸ்ட். இது மட்டும் நீ கண்ட்ரோல் பண்ணனா இட் இஸ் நாட் சஃபிஷியன்ட். ஓகே, என்னெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்? ப்ரொக்யூர்மெண்ட் ஷுட் பி இன் கண்ட்ரோல், ஸ்டோரேஜ் ஷுட் பி இன் கண்ட்ரோல், யூசேஜ் ஷுட் ஆல்சோ பி இன் கண்ட்ரோல். ஓகே, நீ ப்ரொக்யூர்மெண்ட் நல்லா பண்ணிட்டேன், ஸ்டோரேஜ் ஒழுங்காக பண்ணல, வேஸ்ட்டு. ஸ்டோரேஜ் நல்லா பண்ணியிருக்கேன் சார், யூசேஜ் ஒழுங்காக பண்ணல, வேஸ்ட்டு. யூசேஜ் ஒழுங்காக பண்ணியிருக்கேன் சார், ப்ரொக்யூர்மெண்ட் ஒழுங்காக பண்ணல, வேஸ்ட்டு. All 3 should be in good terms. Yes, what 3 items? Procurement, storage, usage. Okay, all 3 should be good. இப்போ இதுதான் மெட்டீரியல் ப்ரொக்யூர்மெண்ட் ப்ராசஸ். ஓகேவா? இதெல்லாம் நம்ம இங்கேருந்து படிக்க வேண்டாம். ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ இன் சிம்பிள் டேர்ம்ஸ். ஓகே, புக் அப்படியே மூடி வச்சிருங்க. ஐ ஆம் அருண் ஐஸ்கிரீம்ஸ். ஓகே, நம்ம எல்லாருக்குமே ஐஸ்கிரீம் பிடிக்குமா பிடிக்காதா? This is the common example I take across any batch because everybody likes ice cream. Yes or no? எந்த ஐஸ்கிரீம் பற்றி நம்ம எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளா? அன்னைக்கு சாக்லேட் எடுத்தாச்சு, இன்னைக்கு வேறு ஏதாச்சும் சொல்லுங்க. ஓகே, ஸ்ட்ராபெரி. எஸ், now I am the head of production at Arun Ice Creams. Okay, Arun Ice Creams is not a company. The company's name is Hudson. Okay, இது யாருக்குல ஐபாக்கோ தெரியுமா? அதுவும் அருணும் ஒன்று தான், அது தெரியுமா? யாருக்கெல்லாம் தெரியும், யாருக்கெல்லாம் தெரியாது? தெரியும். உங்களுக்கு தெரியாது. நெக்ஸ்ட் டைம் ஐபாக்கோ போகிறச்சு பில்லு கொடுப்பாங்கல்ல, அதை வாங்கி என்ன பேரில் இருக்குன்னு பாருங்கள். பில்லு எந்த கம்பெனி நேம்னு வரும்ல, யூ வில் சி ஹட்சன் அக்ரோ ப்ராடக்ட்ஸ் லிமிடெட். பட் ஐ வில் டெல் யூ ப்ரைஸ் ஏன் சார் அப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஐபாக்கோ காஸ்ட்லியாக இருக்கேன்னு கேட்ப. அருண் இஸ் ஃப்ளேவர். ஸ்ட்ராபெரினா ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர்
எசன்ஸ் தான் போடுவாங்க. ஐபாக்கோ இஸ் பியூர் ஃப்ரூட். இட் இஸ் ஃப்ரூட் பேஸ்ட். ஆக்சுவல் ஃப்ரூட்டே வச்சு மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஐ ஹவ் சீன் இட் லைவ். ஸோ தட் இஸ் த மெயின் டிஃப்ரென்ஸ் ஆஃப் த ப்ரைஸஸ். இது ஏன் சீப்பாக கிடைக்குது, அது ஏன் காஸ்ட்லியாக கிடைக்குதுன்னா அதுதான் ரீசன். ஆக்சுவலாக ஐபாக்கோனா உனக்கு அருண்னு தெரியலன்னு சொல்கிறல்ல, இது அதுக்காக தான் அவங்க பண்ணதே. பிகாஸ் when they started this value proposition of getting natural ice creams, அதாவது ஃப்ரூட்லேருந்தே ஐஸ்கிரீம் மேனுஃபேக்சர் பண்ணணும்னு ஆரம்பித்தப்போ they started this somewhere, நான் சிக்ஸ்த்துனா எந்த வருஷம், சிக்ஸ்த்தோ ஃபிஃப்த்தோ, 2008 or 9, 2008 or 9ல they started something called as அருண் அன்லிமிட்டெட் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. ஓகேவா? இதே ஐபாக்கோ செட்டப், ஐ மீன் இந்த அளவுக்கு பாஷாக இருக்காது, கொஞ்சம் நார்மல் மீடியம் கடை மாதிரி இருக்கும். இதே ஃப்ரூட் ஐஸ்கிரீம்ஸ், இதே குவாலிட்டி they started, but it was such a big loss that it took almost 1.5-2 years for them to come out of it. அப்பதான் they thought that if I retain the same name, people think that I am selling the same ice cream at a higher cost. ஓகே, இப்போ நீ இமேஜின் பண்ணி பாரு, ஆவின் ப்ளஸ் அப்படின்னு ஒரு 2 டிஃப்ரெண்ட் பால் வருதுன்னு வச்சுக்கோ. ஆவின் வந்து 1/2 லிட்டர் 40 ரூபான்னு வச்சுக்கோ. ஆவின் ப்ளஸ் 60 ரூபான்னு சொன்னா நீ என்ன நினைப்ப? ஒரே பால் தான் 20 ரூபாய் எக்ஸ்ட்ராவா தரான்னு நினைப்பல்ல. ஸோ தட் இஸ் த ஜென்ரல் கஸ்டமர் மைண்ட் செட். தே வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ், அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. நீ யூ இமேஜின் ஃப்ரம் அ பர்சன் ஹூ இஸ் நாட் தட் மச் லிட்ரேட் ஆர் அந்த அளவுக்கு இந்த மாதிரி கன்சியூமர் இண்டஸ்ட்ரி பற்றிலாம் தெரியாதவனை யோசிச்சுப்பாரு. உனக்கு நீ மேபி யோசிச்சு வாங்குவியா இருக்கும், பட் ஒரு நார்மல் பர்சன் மைட் நாட் திங்க் தட் மச். அதனால இது பயங்கர லாஸ். அதுக்கப்புறம் இந்த கேம் அப், இது எல்லா இடத்துலையும் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அருண் அன்லிமிட்டடே இனிமேல் கிடையாது அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சு ஸ்லோவாக ஐபாக்கோ அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. நோபடி நியூ அருண் அன்லிமிட்டட் இஸ் ஐபாக்கோ. ஐபாக்கோ இஸ் செப்பரேட். புதுசாக ஒரு கம்பெனி வந்திருக்கு, ஐபாக்கோன்னு. இட் பிகேம் அ சக்ஸஸ். ஸோ இட் இஸ் ஆல் அபவுட் ஹவ் யூ பிராண்ட் யுவர் செல்ஃப். ஒரே ஐஸ்கிரீம் தான் முன்னாடி விற்றாங்க, லாஸ் ஆச்சு. இப்போ ஐபாக்கோ இஸ் அ கிராண்ட் சக்ஸஸ். எதனால? It's because of the branding, right? So coming back to our example, enough of general talks. So strawberry flavor, okay? இப்போ நான் சொன்ன மாதிரி ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்டோட ஹெட் யாரு? எஸ், ஸோ ஐ எம் த ஹெட் ஆஃப் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட். நவம்பர் மாதம் ஒரு சாயங்காலம் நல்லா வெங்காய பக்கோடாவை கையில் வச்சுட்டு உட்காடுறேன் பிளான் பண்ணுறதுக்கு. ஓகே, ஐ எம் சிட்டிங் அண்ட் சேயிங், லாஸ்ட் இயர் சம்மர் வி சோல்ட் அபவுட் 100 tons of strawberry ice cream. This year I expect the trend to be somewhere around 120 tons of strawberry ice cream. The 100 tons of strawberry ice cream I used around 900 liters okay. So for this 120 tons, same proportion நான் assume பண்ணேன் அப்படின்னா I'll be requiring 1080 liters. Okay, 1080 liters of strawberry essence. So I will now go and say to the management that this is my forecast. இதுதான் நான் பட்ஜெட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு management will say okay, please proceed. This approval comes to me on December 10th. Now what will Rangesh do? Rangesh will inform his next level of production manager that இந்த வருஷம் இந்த பட்ஜெட் தான் எனக்கு அப்ரூவல் வந்திருக்கு. யூ இன்ஃபார்ம் ஸ்டோர்ஸ் அண்ட் பிளேஸ் அன் ஆர்டர் அண்ட் மேக் ஷூர் திஸ் இஸ் அவைலபிள் பை டிசம்பர் எண்டு ஸோ தட் நான் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகே, ஸோ நவ் மை மேனேஜர் கோஸ் அண்ட் ப்ரிப்பேர்ஸ் சம்திங் கால்ட் ஆஸ் bill of
material. In technical terms, this is called as a BOM. Okay, bill of material அப்படின்னு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி 1080 லிட்டர் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம், இவ்வளோ கிலோ சுகர் வேணும், இவ்வளோ லிட்டர் பால் வேணும், லொஸ்க்கு பேசிக்கலி எனக்கு 120 டன் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம்க்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணி ஹீல் கோ அண்ட் கிவ் இட் டு த ஸ்டோர்ஸ் டிபார்ட்மெண்ட். எஸ், ஆர் வி கிளியர்? நவ் ஸ்டோர்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, ரைட் இந்த 4 ஐட்டம் இருக்குது, 4 ஐட்டமில் என்கிட்ட இவ்வளோ ஸ்டாக் இருக்குது, ஸோ பாக்கி இவ்வளோ ஸ்டாக் எனக்கு எக்ஸிஸ்டிங் டிமாண்டுக்கே எக்ஸ்ட்ராவாக வேணும், இதை தாண்டி இவங்க கேட்குற டிமாண்டுக்கு இவ்வளோ வேணும், இதை நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். இதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ப்ரொக்யூர்மெண்ட் ஸ்டோர்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, they will be raising something called as a purchase requisition, PR in technical terms. Yes, இந்த PR வாங்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, they'll go for the necessary approvals. நம்மளால வாங்க முடியுமா, வெண்டரால கொடுக்க முடியுமா, இந்த பிஆர்லாம் வாங்கிட்டு he will get something called as, இந்த பிஆரை வெண்டர்கிட்ட கொடுப்பான், இந்த பிஆரை பேஸ் பண்ணி he will be getting quotations from different vendors. ஒவ்வொரு ஐட்டமுக்கும் எவ்வளோ ரூபாயில் நீ விற்க போகிற, எவ்வளோ ரூபாயில் நீ எனக்கு தர, எவ்வளோ ரூபாயில் நீ தர அப்படின்னு சொல்லிட்டு 1 2 3 4 4 பேர்ட்டேருந்தும் நான் வாங்குவேன். ஓகே, நீ வந்து 10 ரூபாயில் தரேங்கிற, நீ 12 ரூபாங்கிற, நீ 8 ரூபாங்கிற, நீ 7 ரூபாங்கிற. நீ 7 ரூபாங்கனால டேரெக்டாக நான் உன்னை சூஸ் பண்ண மாட்டேன். ஐ வில் ஆல்சோ எவாலுவேட் ஹவு குட் யூ ஆர். ஹவு குட் யூ ஆர்னா நீ நல்லவனா தண்ணி அடிப்பியா அந்த மாதிரி கிடையாது. வெதர் யூ ஆர் குட் கிவிங் குட் குவாலிட்டி ஆஃப் குட்ஸ், வெதர் யூ கிவிங் இட் வித்தின் த ரைட் டைம், வெதர் யூ ஆர் ஆல்ரெடி அ வெரி குட் பிளேயர் இன் த மார்க்கெட், உனக்கு மார்க்கெட்டில் நல்ல பேர் இருக்கா. ஆல் தீஸ் திங்ஸ் ஐ வில் எவாலுவேட், போத் குவாலிட்டேட்டிவ் அண்ட் quantitative factors I will evaluate, and then I will decide. Even if my friend sells it at 12 rupees, I will still say, you please give me the goods. இவன் தான் ஹையஸ்டாக இருக்கலாம், இவங்க ஹையஸ்டாக இருந்தாலுமே எனக்கு ஓகே, ஏன்னா she is giving the best quality and all the necessary factors that I want, she only is giving me. So அதை பேஸ் பண்ணி I will give the order to her. So this is called as quotation stage. இந்த கொட்டேஷனை நான் வாங்கிட்டு what will I decide? I will decide யார்கிட்ட இருந்து நான் வாங்க போகிறேன் அப்படிங்கிறத நான் டிசைட் பண்ணிடுவேன். கரெக்டாக? யார்கிட்ட இருந்து வாங்க போறேனோ அவங்களுக்கு I will be giving something called as a purchase order, PO. ஸோ இந்த POவை நான் இவங்களுக்கு கொடுப்பேன், நான் ஒன்றை தான் சூஸ் பண்ணியிருக்கேன், ப்ளீஸ் ஃபைண்ட் திஸ் அட்டாச்டு PO ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ், எனக்கு இந்த டேட்குள்ளே இதை டெலிவர் பண்ணிவிடு அப்படின்னு ஐ சென்ட் ஹர் த பர்ச்சேஸ் ஆர்டர். ஸோ இந்த பர்ச்சேஸ் ஆர்டரை பேஸ் பண்ணி வாட் வில் ஷீ டூ, she will be dispatching it, கரெக்டா, to my location. dispatch பண்ணுறச்சையே சேர்த்து என்ன பண்ணுவா, ஏன் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணணும், அண்டர் யுவர் ஜிஎஸ்டி ஆக்ட் if you have to transfer goods from one place to another, you need invoice which is mandatory. You also have to generate e-way bill if it is more than 50,000 rupees. So அதனால she should raise இன்வாய்ஸ் வந்து 50,000க்கு மேலே இருந்தது அப்படின்னா ஜிஎஸ்டி ஆக்ட் படி யூ ஹாவ் டு ஜெனரேட் சம்திங் கால்ட் ஆஸ் அ இவே பில். இப்போ வந்து நீ 50,000 ரூபாய்க்கு ஒரு ஐட்டம் லாரி மூலமாக அவனுக்கு அனுப்புகிற, நீ சென்னையில் இருக்க, அவன் ஃபார் எக்ஸாம்பிள் வேலூரில் இருக்கான்னு வச்சுக்கோ, நீ இங்கேருந்து அங்கே அனுப்புகிற ஒரு வண்டி இல்லை அப்படின்னா நீ அனுப்புகிற வேல்யூ 50,000க்கு மேலே இருந்ததுன்னா இன்வாய்ஸை தவிர இவே பில்னு இன்னொரு டாக்குமெண்ட் இருக்குது, அந்த டாக்குமெண்ட்டையும் சேர்த்து ஜென்ரேட் பண்ணி அவனுக்கு அனுப்பணும். இல்லைனா வழியில் யாராவது ஆஃபீஸர் பிடிச்சாங்கன்னா கான்ஃபிஸ்கேட் பண்ணிவிடுவாங்க, உன்னோட குட்ஸ் எல்லாத்தையும் அவங்க எடுத்துன்னு போயிடுவாங்க. அப்புறம் நீ சஃபிஷியன்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்து ப்ரூவ் பண்ணி வாங்கிட்டு வரணும். ஸோ ஷீ வில் டிஸ்பேச் அண்ட் ஆல்சோ ஜென்ரேட் த இன்வாய்ஸ் இன் மை நேம். கரெக்டா? நெக்ஸ்ட்டு எனக்கு என்ன ஆகும், ஐ வில் கெட் த டிஸ்பேச்க்கு அடுத்து என்ன, ஐ வில் கெட் த டெலிவரி ஆஃப் குட்ஸ். கரெக்டா? டெலிவரி நடந்த உடனே நான் என்ன பண்ணுவேன், குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் அண்ட் குவான்டிட்டி இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவேன். அது நடந்ததுக்கப்புறம் ஐ வில் பி சம்திங் டூயிங் சம்திங் கால்ட் அஸ் அ ஜிஆர்என். ஜிஆர்என் என்ன,
ஓகே, இந்த ஜிஆர்என் பண்ணதுக்கு அப்புறம் தான் லெட்டஸ் அஸ்யூம் ஏதோ ஒரு ப்ராடக்ட் எக்ஸ்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு. இந்த ப்ராடக்ட் வந்து எக்ஸிஸ்டிங்காக என்னோட புக்ஸில் 100 கிலோகிராம்ஸ் ஸ்டாக் இருக்கு. நான் இவங்கள்ட்ட இன்னொரு ஒரு 500 கிலோகிராம்ஸ் ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த ஜிஆர்என் நடந்துச்சுன்னா தான் என் புக்ஸில் எக்ஸோட ஸ்டாக் எவ்வளோன்னு மாறும். அது வரைக்கும் எவ்வளோ தான் காட்டும், 100 தான் காட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ GRN is the most important process. Yes, now GRN is done. After GRN is done, I am seeing that there are certain quality issues. ஒவ்வொரு ப்ராடக்ட் சரியா இல்லை, ஒவ்வொரு ப்ராடக்ட் டிஃபெக்டிவாக இருக்குது, இந்த மாதிரிலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறச்சே என்டையர் 500 கிலோவையும் குவாலிட்டி இன்ஸ்பெக்ட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. மேனுவலி இட் இஸ் நாட் பாசிபிள். எவ்வளோ தான் பண்ணுவேன்? சும்மா சாம்பிளாக கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் யூ வில் எவாலுவேட் த குவாலிட்டி. அதில் குவாலிட்டி பேராமீட்டர்ஸ் மீட் ஆயிடுச்சு. பட் லேட்டர் ஆன் போக போக குவாலிட்டி மட்டமாக இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியுது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஐ வில் கால் ஹர் அப் அண்ட் சே தட் எனக்கு வந்து ப்ராடக்ட் சரியா இல்லை, ஐம் கோயிங் டு ரிட்டர்ன் இட் டு யூ. ஓகே, அப்போ நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணுவேன்? எம்ஆர்என். ஸோ இதில் ஒரு 100 கிலோ நான் ரிட்டர்ன் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. இந்த எம்ஆர்என் ப்ரிப்பேர் பண்ணாதான் என் ஸ்டாக் 600லேருந்து திருப்பி எவ்வளோக்கு மாறும்? 500க்கு மாறும். ஓகே, this is the wholesome process of procurement. Okay, these are the different processes that are there. Yes, நம்ம சொன்னது எல்லாமே இங்க இருக்கா இல்லையான்னு பாருங்க. Can you just check quickly? Yes, all of it is there. Done. So this is the brief process of procurement. Next concept is called as valuation of materials. இதுல இருந்து தான் கீயான problem related conceptsலாம் வருது. ஓகேவா? So now we only have 5 minutes. So I don't want to rush this. What I want you to do in this 5 minutes is, இப்போ நம்ம வாய் பேச்சில் conceptually we understood what are all the different documents, what are all the different processes involved. I have prepared a summary of the same here. Can you just read through this, and if you have any doubts, ask me in the next 5 minutes. Can you just do that? You can read it from here or from your book, whichever is comfortable for you. Just a quick run through. டக்குன்னு. don't want you to spend time and do it. ஏன்னா இதில் ஒன்றும் எக்ஸாமில் கொஸ்டின் வர போகிறது இல்லை. உங்களுக்கு ப்ராசஸ் புரிஞ்சிருச்சா இல்லையாங்கிறதுக்கு ஒரு குவிக்காக டக்குன்னு ரிவிஷன் மாதிரி பாருங்க போதும்.
doubts? No? Hari sir told that the pace which I did in the next previous class was a little fast. Is it any better today? In the speed okay va? This is okay. And also, sir also told that a bit more of Tamil would also be helpful. In mostly na Tamil and is that also okay? Or இன்னும் கொஞ்சம் I should increase, decrease, இன்னும் கொஞ்சம் இங்கிலீஷ்ல பேசணும் or இன்னும் கொஞ்சம் தமிழ்ல பேசணும். Anything that you feel, you can be open with me, not a problem. நீங்க அவர்கிட்ட தான் சொன்னலாம், நீ என்கிட்டயே பேசலாம், not a problem. You tell me whatever changes you want. You can even message me directly in my WhatsApp or you can call me up. Of course, not in Lord. நீங்கள் வெறும் தாசா லார்ட் லபக்கு தாசன்லாம் கால் பண்ணாதீங்க நடுராத்திரியில். And you can always reach out to me on WhatsApp. Whenever I'm free, I'll call you back, not a problem. So whatever issues you have with respect to how I handle this, you can always let me know. Okay va, not a problem. இன்னைக்கு எடுத்தது கரெக்டாக இருந்ததா? ஓகேவா? We'll maintain the same pace. Okay. நான் போன I'll also give a justification on, I mean, ரீசனிங்னு சொல்லலை. நான் ஏன் ஃபஸ்ட் சாப்டர் இப்படி போனேன்னா, ஃபஸ்ட் சாப்டர் நான் அன்றைக்கே சொன்ன மாதிரி இதை விட ஸ்லோவாக போனேன்னா இட் வில் பி வெரி போரிங். அண்ட் அதில் பெருசாக கான்செப்ட்ஸ் இல்லாமல் எதுவும் இல்லை. இனிமேல் நிறையா கான்செப்ட்ஸ் வர போகிறது. இதில் வீல் ஸ்பெண்ட் இனஃப் அமௌண்ட் ஆஃப் டைம். We'll ensure each of you understand it in detail before I move on to the next concept. Okay, that will be ensured 100%. Doubt இருந்ததுன்னா நான் ஃப்ரெண்ட் கேட்குற மாதிரி கையை தூக்கி இமீடியட்டாக கேட்டுருங்க. See, one thing that I want you people to understand, you are paying for me to teach, correct? You are the ones paying my fees. Yes or no? You have every right to question anything that you want from me. Yes, I am answerable to you. Point number 1. பாயிண்ட் நம்பர் 2, டவுட்டு கேட்கறதுக்கு கூச்சநாச்சமே பார்க்கக்கூடாது. உனக்கு புரியலையா நீ கேட்குற. இட் மைட் பி த ஸ்டூபிடஸ்ட் டவுட் இன் த வேர்ல்டு. 1+1 ஏன் சார் 2 வந்ததுன்னு கூட நீ கேட்கலாம். யூ ஹேவ் த ரைட். உனக்கு அது புரியலன்னா நீ கேட்கணும், அவ்வளோதான். இட் மைட் சவுண்ட் ஆட் ஃபார் யுவர் ஃப்ரெண்டு. உன் ஃப்ரெண்ட் வந்து என்னடா இதெல்லாம் டவுட்டாக கேட்குறேன்னு யோசிக்கலாம். எனக்கு டவுட்டா நான் கேட்பேன். அடுத்தவன் என்ன வேணா நினச்சிட்டு போட்டோம். பாஸ் நீ பண்ணுமா அவன் பண்ண போகிறானா? உனக்காக அவன் வந்து எழுதுவானா? எழுத மாட்டான். உன் டவுட்டை நீ சால்வ் பண்ணாதான் நீ எழுத முடியும். கரெக்டாக இல்லையா? எஸ் ஆர் நோ? ஸோ யூ ஷுட் பி கிளியர் வென் யூ ஸ்டெப் அவுட் ஆஃப் திஸ் கிளாஸ். அதுக்காக நீ என்ன டவுட் வேணா கேளு, எவ்வளோ தடவை வேணாலும் கேளு. டோன்ட் வரி. ஓகே, ஐ வில் கிவ் யூ த ஃபுல்லஸ்ட் ஃப்ரீடம். ஆர் வி கிளியர்? எஸ், சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ஸ்டடி. ஆன்லைன், தேங்க்யூ. Same conditions apply to you guys as well. Okay, feel free to question, feel free to ask doubts, feel free to give suggestions. Thank you so much.